வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு புனிதமான புதன்கிழமை இல்லைங்களா? அதாவது இப்போ நம்மளுடைய அந்த மருத்துவம் சார்ந்த உரை இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையில நிறைய பிரச்சனை எது ஏற்படுது அப்படிங்கிறத சிந்திச்சுதான் ஆசிரியர்கள் அந்த விளக்கத்தை நமக்கு தெளிவா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஆங்கில மருத்துவம் பக்கம் போறோம் அப்படின்னா அதுல போகும்போதே பல்வேறு விதமான அறுவை சிகிச்சைகளை அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவங்களோட இயல்பு அது, தவறுன்னு சொல்ல முடியாது. அது அந்த மருத்துவத்துக்குரிய ஒரு தன்மை. பட் ஒரு முறை நம்ம உடம்புல கத்தி வச்சுட்டோம் அப்படின்னாவே அது தோல் ஜாயிண்ட் ஆயிரும். பட் அந்த உயிரோட்டத்தினோட இயக்கம் டிஸ்டர்ப் ஆயிரும். உள்ள நரம்புகள், அதுல இருக்கிற இயற்கையான நுட்பங்கள் எல்லாமே இந்த இயற்கையா ஒரு முறை அமையுது இல்லையா? என்னதான் நீங்க ஒரு பானை உடைஞ்சதை எடுத்து ஒட்டினாலும் இந்த இயற்கையா அது பண்ணி இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபினிஷிங் வராதும்பாங்க. அது மாதிரி நம்ம உடல் இரையாற்றல் ரொம்ப அற்புதமா அதை வடிவமைச்சு வச்சிருக்குது. பட் அதை நம்ம ஒரு ஆபரேஷனுக்கு உட்படுத்தும் போது நிச்சயமா அது ஒரு மாற்றத்தை அடையுது. அப்ப அந்த மாற்றம் நம்ம உடல்ல லைஃப் லாங் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். சரிங்களா? அப்ப முடிந்த வரைக்கும் நாம எதுக்கு போகக்கூடாதுன்னா அறுவை சிகிச்சைக்கு போகக்கூடாது. முடியாத பட்சத்துல போறது தவறில்லை. பட் மற்ற நேரங்கள்ல தொட்டதுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை. அதுல குறிப்பா இன்னைக்கு இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ உட்கார்ந்து எந்திரிக்கிற ப்ராசஸே இல்லாம போச்சு இல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், பெண்கள் ஒரு நாளைக்கு 100 முறை உட்கார்ந்து எந்திரிக்கிற மாதிரி சிஸ்டம் இந்த சமுதாயத்தில் இருந்தது இல்லையா? காலையில எந்திரிச்சோடனே ஒரு காபி போடுறதுக்கு போய் அம்மா அடுப்புங்கரையில் உட்கார்றதுல இருந்து ஒரு விளைக்கிறதுல இருந்து துவைக்கிறதுல இருந்து ஆட்டுறதுல இருந்து அரைக்கிறதுல இருந்து இல்லையா, எல்லாத்துக்கும் உட்கார்ந்து 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 சமைக்கிறது சாப்பிட்றது அப்படி இருந்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பாட்டிகள் பாருங்க அந்த மூட்டுல பெரிய தொந்தரவுகள் அவங்களுக்கு வர்றதில்லை. இப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு போயிருச்சு. அப்ப அந்த உட்கார்ற வழி வேலையே இல்லை. அப்ப அந்த கழிவுகள் எல்லாம் மூட்டுல போய் தேங்குது. பயிற்சியும் நமக்கு இல்லை. அப்போ இன்னைக்கு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. அப்ப இயற்கையான முறையில அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சரி பண்ண முடியும். சரிங்களா? அதுல நிறைய இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்றத இயற்கை மருத்துவம் கொடுத்தே சரி பண்றாங்க. அதே மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை இயற்கை மருத்துவத்துல என்ன பண்றாங்க, சரி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அதை பத்திய ஒரு விளக்கம் நமக்கு தெளிவா தெரியும் போது ஒண்ணு நாமளும் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா இருக்கலாம். அதாவது எந்த ஒரு விஷயமே நமக்கு வந்தாதான் நாம அதைய சரி பண்ணிக்கணும் அப்படின்னு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ சுகர் வந்தா என்ன சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது சுகர் வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா சுகர் லைஃப் லாங் வராது. சரிங்களா? இப்போ எக்ஸசைஸ் பண்ணா, இப்போ ஒரு நோய் வருது, மூச்சு பிரச்சனை வருது, போய் பிராணாயாமா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப நாம என்ன பண்றோம், மூச்சு பிரச்சனை வந்தா பிராணாயாமம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை. அப்ப நீங்க இப்பவே மூச்சு பிரச்சனை வரல உங்களுக்கு, இப்பவே பிராணாயாமா பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா லைஃப் லாங் அந்த மூச்சு பிரச்சனை வராது. அப்போ இதுதான் வருமுன் காப்பதுன்னு சொல்றோம். அப்ப நம்ம இந்த மூட்டு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நாமளும் இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை நிச்சயமா நம்ம ஷேர் பண்ணணும். ஏன்னா இப்ப நமக்கு தெரிஞ்சவங்கள, எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களும் ஒரு 10 பேராவது இந்த மூட்டு வலி மூட்டு வலின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம பிராக்டிஸை நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். அது ஒரு பக்கம் பெரிய சப்போர்ட் பண்ணுது. பட் எல்லாரும் பிராக்டிஸ்க்குள்ள வர்றதில்லை இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்ன பண்றோம், இந்த மாதிரியான ஒரு மருத்துவ முறை. இப்ப நான் யாருகிட்ட எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் சொன்னாங்கனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம யோகாவை சொல்வேன். கூடவே அஜய்யா நம்பரு, அவங்க அகிலாமா நம்பரு, இப்படி ஒரு 2 3 பேரோட நம்பர் கொடுத்துட்டு அவங்க கூட கான்டாக்ட் பண்ணி விட்டுருவேன்.
அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்க இயற்கையிலேயே அவங்க சரி பண்ற அளவுக்கு அதுல வந்து தன்மைக்கு வந்துடுறாங்க. சரிங்களா? அதுல குறிப்பா இந்த மூட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நம்ம உடம்புல. இது சம்பந்தமா ஒரு வீடியோ கூட அன்னைக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம மூட்டு எப்படி எல்லாம் அருமையா வேலை செய்யுது அப்படிங்கிறத. ஆஹ் அப்போ நம்ம உடம்புல 206 எலும்பு இருக்குது இல்லையா? அம்மா அஜய்யா கால் பண்ணுங்க, 40 ஆச்சுமா. ஐயா கூப்பிட்டேங்க, அப்டேட் ஆயிட்டு இருக்காமா, அந்த ஒரே நிமிஷத்துல வந்துருவேன்னு ஓகே சொன்னாரு. ஓகேம்மா. சரி, வரட்டும் வரட்டும். ம். அப்டேட்னா ஒரு நிமிஷம் ஆயிடும். ஓகே. அப்ப நம்ம உடம்புல 206 எலும்பு இருக்குது. சரிங்களா? அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜாயிண்டா தான் இருக்குது நம்ம உடம்புக்குள்ள. ஒரு ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேல இருக்கிற எலும்புகள் தொடர்பு கொண்டிருக்கிற அந்த ஜாயிண்ட் வந்து மூட்டுகள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒவ்வொரு விதமான அசைவுகள், ஒரு சிலது வந்து 360 டிகிரி சுத்துது. சரிங்களா? 6 யுனிவர்சல் பால் ஜாயின்ட்ஸ்னு சொல்றோம். ஒரு சில இடங்கள் வந்து 90 டிகிரி சுத்தும், ஒரு சிலது வந்து 180 டிகிரி சுத்தும். சரிங்களா? அப்ப இந்த மூட்டுக்கள்ல வந்து அந்த ஜாயின்ல அங்க இருக்கிற சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்றோம். எப்படி நம்ம செயினுக்கு எண்ணெய் ஊத்துறோமோ அந்த மாதிரி இயற்கை என்ன பண்ணி வச்சிருக்குன்னா அந்த மூட்டு ஜாயின்ல கரெக்டா அந்த ஜவ்வு, கரெக்டா அந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்து நமக்கு வந்து அந்த ப்ராசஸை சிரமம் இல்லாம லகுவா பண்றதுக்கான ஒரு ஃப்ளூயிட் சிஸ்டம் உள்ள இருக்குது. பட் நம்ம அந்த கையை தூக்குறது, காலை இயக்கிறது, அந்த வேலைகள்லாம் அதிகமா இல்லாததுனால நாம அந்த ஃப்ளூயிடு சுரக்கிறத வந்து இன்னைக்கு குறைச்சிட்டோம். சரிங்களா? இப்ப அந்த ஃப்ளூயிடு ப்ராப்பரா சுரக்கிறது இல்ல. சரியா? அப்ப அந்த இயக்கம் நம்ம பயிற்சியில எப்படி இவ்வளவு நிறைய நோய்கள் குணமாகுது அப்படின்னா இந்த எல்லா மூட்டுக்களையுமே நம்ம மேக்சிமம் இயக்குறோம். நம்ம பயிற்சிக்கான விஞ்ஞான விளக்கத்துல நீங்க கேட்டீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? ஆஹ் அப்போ அந்த இந்த பயிற்சி நம்ம முறையா செய்யும் போது நம்ம மூட்டுக்கள் இருக்கிற அந்த சைனோவில் ஃப்ளூயிட் வந்து ப்ராப்பரா சுரக்கறதுக்கு ஆரம்பிக்குது. அது அந்த மூட்டுகளுக்கு ஆயில் விடுற மாதிரி. சரிங்களா? அதுவும் இல்லாம அங்க இருக்கிற தசைகள் எல்லாம் நல்லா இயங்கறதுக்கு ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஜாயின்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே வருது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மூட்டுல கழிவுகள் நீக்கம் வந்து நடக்குது. அப்ப கழிவு நீக்கம் நடக்கும்போது அங்க இருக்கிற நோய்கள் ஆட்டோமேட்டிக்காக குணப்படுத்தப்படுகிறது. இதுதான் இயற்கையா நடக்கிற சிஸ்டம். ஒரே நிமிஷம், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் ஐயா வர்ற வரைக்கும். அது ரொம்ப மூட்டை பத்தி நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. நம்ம உடம்புக்குள்ள மெயினா நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, இந்த உடம்ப நல்லா வச்சுக்கணும்னா தயவு செஞ்சு நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள்ல பாடி அனாட்டமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் கூறியல், அது நிறைய இப்ப யூடியூப்ல பக்காவா கொடுக்குறாங்க. நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அம்மா ஒரு ஹேண்ட் ரைஸ் கொடுத்துருக்குறேன், அதுக்கு ஓவர்ஸ் கொடுங்கம்மா. பூஜாம்மா. ஹோஸ்டா இருக்கிறவங்க கொஞ்சம் லைவ்ல இருக்கிறவங்க இருங்கம்மா. சரிங்க, லைவ்ல இருப்பாங்க. பூஜாம்மா. கொடுக்குறேங்கம்மா. கொடுத்துட்றேன். ஓகே, இந்த வீடியோ பாருங்க.
இதை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அது என்ன நடக்குது, இந்த ஃப்ளூயிட் எப்படி வேலை செய்யுது. நாம் ஏதோ சிம்பிளா உடல் இயக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறோம், பட் அப்படி இல்லை. இந்த உடலோட இயக்கம் ரொம்ப ரொம்ப இயற்கையால இங்க பாருங்க. ஒவ்வொரு விஷயம் நம்ம கைகள்ல 26 எலும்புகள் வந்து நம்ம கை மணிக்கட்டுல இருந்து மொத்தம் 26 எலும்புகள் ஜாயின் பண்ணியிருக்கு இயற்கை. கால்களே அதே மாதிரிதான். அதைய மசில்ஸ் வச்சு பர்ஃபெக்டா எடுத்து கட்டி, ம், இது ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் நம்ம உடம்பு. சரிங்களா? பாருங்க எப்படி பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நிறைய வந்து நமக்கு நெட்ல இருக்கு. Every movement of the human body is a perfect mechanical construction. Every time, arm, or even take a step, it's breathtakingly complex and efficient. Its flexibility is the result of a perfect synergy between joints and muscles, allowing the body to move without damaging itself. The power of nature's precision design in every flexion and glide. The hip is a ball and socket joint that can rotate 360 degrees. The knee is a hinge joint that can only flex and extend in one இது முழங்கால், cartilage and synovial fluid between the joints. ரைனோவியல் ஃப்ளூயிடு. The muscles generate force, biochemical reactions. Bones provide support and leverage, allowing the body to maintain efficient movement. In addition, the muscles and bones of the fingers work in tandem to achieve precise movements. Ligaments act as cords that connect the bones and help stabilize the joints during large movements and prevent dislocations and injuries. So each joint is like a designed mechanical component. Bones, ligaments, or muscles, there's no substitute for a precision machine. This is undoubtedly one of the great miracles of human evolution. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல மிகச்சிறந்த அதிசயங்கள்ல மனித உடல் அதற்கு மீறிய ஒரு அதிசயம் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம பாடி பத்தின ஒரு அவேர்னஸ் அண்டு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கோவஸ்ட் கொடுங்கம்மா. ஆ ஓகே, பூஜாம்மா ஐயா கோகோஸ்ட் கொடுத்துருங்கம்மா. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம அஜய ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஒவ்வொரு சிந்தனையுமே அந்த இயற்கை மருத்துவத்தை நம்ம வாழ்க்கையில நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான விஷயத்த வந்து அவங்க ஒவ்வொரு உரையிலையுமே ரொம்ப ஆழமா தெளிவா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இன்னைக்கு இயற்கை வழியில் மாத்திரையின்றி அறுவை சிகிச்சையின்றி மூட்டு வலிக்கு நிவாரணம் எப்படி பண்ணலாம், அது எப்படின்னா என்ன, அது எதனால வருது, இது எப்படி சரி பண்ணலாங்கிறது ஐயா நமக்கு விளக்க இருக்கிறாங்க. ஐயா அவங்கள அனைவர் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். அனைவரும் சிறப்பா இதை கேட்டு நாமளும் பயனடைந்து பிறருக்கும் இதை கொடுப்போம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அம்மா, இந்த ரெக்கார்டு போடுறப்போ இந்த நான் முன்னாடி காட்டின வீடியோவை இல்லாம ஐயாவோட ஸ்பீச் மட்டும் யூடியூப்ல அப்லோட் பண்ணி ஐயா தொடங்கலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. நாளுக்கு அப்புறம் திரும்ப இறை சாதனை மார்க்கத்துல உரை நம்ம கொடுக்க இருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு மூட்டு வலிக்கான இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகள் இது பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இதே பதிவு ஐயா நம்ம ஒரு ரெக்வெஸ்ட், வீடியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ஐயா? ஐயா வீடியோ ஆன் பண்ணா அது போன் சூடாகி நடுவுல கட் ஆயிருது. வேண்டாம் வேண்டாம். ஓகே ஓகே, சரி. ஓகே, அப்ப இன்னைக்கு அதோடைய 2வது பகுதியா நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் பகுதி நம்ம ரிலீஸ் பண்ணியே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணீங்க. அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணியே பெயின் எல்லாமே ரெடியூஸ் ஆயிருக்கு, நேர்ல வரணும்னு சொன்னீங்க. அப்ப அந்த விஷயம் அது ஃபுல் நாலேஜ். அதை ஃபாலோ பண்றப்பயே ஃபுல்லா ரெடியூஸ் ஆகும். என்கிட்ட வந்தாலும் நான் அதுல இருக்கிற விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன். இன்னும் உங்களுக்கு இந்த 2வது பகுதியில இன்னும் நிறைய நாலேஜ் இதை கொடுக்க இருக்கிறேன். இதெல்லாம் நம்ம கிளினிக்ல சொல்லக்கூடிய நாலேஜ், கிளினிக்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்க செய்யற விஷயங்கள் சொல்ல இருக்கிறோம்.
அப்ப இதை மட்டுமே செய்யறப்பயே பெயின் எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகும். நம்ம முதல் பகுதியில பெயின் கில்லர்னால என்னென்ன பக்க விளைவுகள் வருது அப்படின்றதை பார்த்தோம். இப்ப எங்க பார்த்தாலுமே கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் வருது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான வியாதி. கிட்னி ஃபெயிலியர் ஒன்ஸ் டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் திரும்ப ரிவைவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கேன்சர் இந்த ஸ்டேஜுக்கு மீறி போறப்ப ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிவைவ் ஆகுறது கஷ்டம். அப்ப அதுல பெயின் கில்லர் எடுக்கிறது கிட்னி இஷ்யூவை உண்டாக்குது. எதுக்கு எடுத்தாலுமே பெயின் கில்லர் எடுத்துக்கிறது கல்லீரலையும் பாதிக்குது, கிட்னியும் பாதிக்குது. அப்ப கிட்னி கிரியாட்டினின் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு போய்க்கிறப்ப நீங்க பெயின் கில்லர் எடுத்தனாலதான் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றது கிடையாது, டாக்டர்ஸ் சொல்றது கிடையாது. இது எதனால வேணா இருக்கலாங்க, காசு அன்னோன் காசு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப பெயின் கில்லர் எடுக்கிறது இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப பெயின்ல இருந்து நம்ம இயற்கையா நம்ம எப்படி தற்காத்துக்கிறது, அதே மாதிரி வராம எப்படி ப்ரிவென்ட் பண்ணது, வந்ததுக்கு அப்புறம் எப்படி மேனேஜ் பண்றது, லைஃப் லாங் இன்னும் வலி இன்க்ரீஸ் ஆகாம இன்னும் பாதிப்புகள் அதிகமாகாம எப்படி பாக்குறது, இயற்கை மருத்துவத்துல இந்த வியாதியை நம்ம எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றதை நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லைங்களா? இருக்குங்க ஐயா. ஓகே. கிளியரா இருக்கு. இப்ப அந்த மூட்டு வலிக்கு நிறைய காரணம் இருக்கு. இதுல மெயினா 80% பேருக்கு அதிகமா இருக்கக்கூடிய காரணம் மூட்டு தேய்மானம். மூட்டு தேய்மானம் அப்படின்னா ரெண்டு மூட்டுகளுக்கு இடையில ஜவ் இருக்கும், கார்டிலேஜ் இருக்கும். அந்த கார்டிலேஜ் தேஞ்சு போகும். அந்த கார்டிலேஜ் தேஞ்சு போறப்ப இந்த ரெண்டு எலும்பு உராய்வு ஏற்படும். அந்த உராய்வு ஏற்படுறப்ப வலி ஆகும். அந்த காசு தான், அதுக்கு பேரு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான் மூட்டு தேய்மானம். மூட்டு தேய்மானம்னா எலும்பு தேயாது, ஜவ்வு தான் தேயும். அப்ப அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இந்த காசு தான் நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம். இப்ப அதுலயே இன்னும் என்னென்ன செய்யலாம், இதோடைய ரூட் காஸ் எதனால இந்த மூட்டு தேய்மானம் ஏற்படுது. முன்னாடி எல்லாமே பார்த்தா ஏஜ் ரொம்ப ஆகுறப்ப, ஒரு 60 வயசு 70 வயசு ஆகுறப்ப மூட்டு வலி வரும். எக்ஸ்ரே எடுத்து பாக்குறப்ப மூட்டு ஜவ்வு தேய்மானம் இருக்கும். ஆனா இப்ப எல்லாமே 30 வயசு 40 வயசுலயே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வருது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ரூட் காசு ஒரு 6 விதமான ரூட் காஸ் இருக்கு. மெயினா இந்த 6 நம்ம ஸ்கூல்ல எல்லாம் எக்ஸாம் கொஸ்டின் எல்லாம் படிக்கிறப்ப இந்த 6 கேள்வி படிச்சுட்டு போனா 6ல ஏதோ ஒரு கேள்வி வரும். அதுக்கு நீங்க பதில் எழுதினாலே 100% மார்க் வாங்கிடலாம். அது மாதிரி இந்த 6 ரூட் காஸ் தான். இந்த 6 ரூட் காசை சரி பண்ணிட்டா அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பெயின்ல இருந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதிகமாகாம ஃபுல்லா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். மேலும் அதுக்கான சிகிச்சைக்கான முழு முறை 100% முறை இந்த ரூட் காஸ் தான். ரூட் காசை சரி பண்ணிட்டா எதனால வருது அப்படின்றதை நம்ம சரி பண்றப்ப அந்த வியாதியில இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும். அப்ப இந்த ரூட் காஸ் என்னென்ன? முதல் விஷயம் சத்து பற்றாக்குறை, 2வது அலைன்மெண்ட், 3வது உடல் எடை அதிகமாகிறது, 4வது செடன்டரி லைஃப் ஸ்டைல், வேலை செய்யாம உடல் பயிற்சி எல்லாம் செய்யாம இருக்கிறது. அதுக்கடுத்தது 5வது ஏஜ், ஓவர் ஏஜிங். அதுக்கடுத்தது 6வது மசில் வீக்னஸ். இந்த 6 தான் ரூட் காசு. இதுல ஒவ்வொரு ரூட் காஸ்லயும் நம்ம டீப்பா போறோம். அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய தவறுகள், அதுல இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் என்னென்னன்றத பார்த்து எக்ஸாம்பிளோட பார்த்து அந்த ரூட் காசை சரி செய்ய இருக்கிறோம். இந்த ரூட் காஸ்ல உங்களுக்கு எதனால வலி இருக்கு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம். இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது எவிடென்ட்டா, இப்போ ஒரு பெயின் ஸ்கேல் எடுக்கிறீங்க, நீங்க உட்காருங்க, மூட்டு வலிக்கானது. இப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு ஸ்பீச்சும் ஒரு வியாதிக்குன்னு பேசுவோம். ஆனா அந்த வியாதி இல்லாம வேற வியாதி இருக்கிறவங்களும் அதை கேட்கிறப்ப அவங்களுக்கு அந்த வியாதி வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். எல்லா வியாதிகளுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். ஏன்னா நேச்சர் கேர் ட்ரீட்ஸ் பாடி ஆஸ் அ ஹோல். உடலை ஒரு யூனிட்டா பாக்குறது நேச்சர் கேர். இங்கிலீஷ் மெடிசின், வெஸ்டர்ன் சயின்ஸ் ஒவ்வொரு உறுப்பை பிரிச்சு பார்க்கும். ஆனா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் சயின்ஸ் உடலை ஒரு யூனிட்டா பார்க்கும். இப்ப சித்தா இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, உடலை அது ஒரு யூனிட்டா பார்க்கும். இப்ப பாருங்க, இப்போ ஒருத்தர் சின்னதா இருக்காரு, இன்னொருத்தர் பெருசா இருக்காரு. ஒருத்தருடைய உடல் ஈஸியா உடலை
உணவை வந்து டைஜஸ்ட் பண்ணும். இன்னொருத்தருடைய உடல் வந்து செரிமானம் கஷ்டமா இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலைகள் செய்வாங்க. ஆனா அந்த வெஸ்டர்ன் சயின்ஸ்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே இத்தனை எம்ஜி, இத்தனை யூனிட், ஒரு ஆள்னா இத்தனை கிராம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சித்த ஆயுர்வேதால என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாருங்க. என்னன்னா, இந்த மருந்து சிட்டிகை அளவுல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு சிட்டிகை அளவு? அவங்களுடைய சிட்டிகை அளவு, அவங்களுக்கு அளவு. திரிகடி அளவு அவங்களுடைய திரிகடி. உங்க உடம்பு பெருசா இருக்கும், நீங்க திரிகடி அளவு எடுத்தா உங்க உடம்புக்கு அது கரெக்டா இருக்கும். அப்ப அளவுன்றது இப்படிதான் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரிதான் மருத்துவம் இருக்கணும். எல்லாருக்குமே பொதுவா ஒரே விஷயம் அப்படின்னா செட் ஆகாது. இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கு மாறும். அந்த மாறுறதுதான் சரி. ஒரே யூனிட் எல்லாருக்குமே யூஸ் ஆகாது. இது எதனால சொல்றேன் அப்படின்னா, நேச்சர் கியூர் ட்ரீட்ஸ் பாடி. நம்ம உடலை ஒரு யூனிட்டா பார்க்கும் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்றேன். அப்ப முதல்ல டெஃபிஷியன்சி. என்னென்ன சத்து பற்றாக்குறையினால இந்த வியாதி வருது? அப்போ முதல் விஷயம் இந்த சத்து பற்றாக்குறை அப்படின்னு பாக்குறப்ப விட்டமின் டி முதல் விஷயம். விட்டமின் டி உடைய பற்றாக்குறை இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இந்த பிரச்சனையை சீக்கிரத்துல கொண்டு வரும். அப்ப நம்ம முதல்லயே என்ன சொன்னோம்? இப்ப எல்லாமே 40 வயசு ஆகுறப்ப 30 வயசு ஆகுறப்ப மூட்டு வலின்னு சொல்றாங்க. நான் பார்ப்பேன், பாக்குறப்ப கால் மடக்கி நீட்டுங்க, அந்த ரேஞ்சு, அந்த மடக்கி நீட்டுறப்ப இருக்கக்கூடிய அந்த பிளெக்சிபிலிட்டி ரேஞ்ச் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். நடக்கிறப்ப பெயின் இருக்கும். சரி எக்ஸ்ரே எடுங்க அப்படின்னு பார்த்தா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கும். 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் கூட இருக்கும். அப்ப அந்த அளவு மோசமா இருக்கு. இப்ப வரக்கூடிய ஜென்ரேஷன், நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் டெய்லி யோகா கிளாஸஸ் எடுக்கிறோம். 50 வயசு 60 வயசு இருக்கிறவங்க யோகா சூப்பரா செய்யறாங்க, மெயின்டைன் பண்றாங்க, உடல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இப்ப நம்ம புது புது பேட்ச் எல்லாம் எடுக்கிறப்ப ஆசனாஸ் அவங்க பண்றாங்க, உடல் நடுங்குது, பயிற்சியே பண்ண முடியல. வர வர கண்ணாடி போட்டுக்கிறாங்க, நிறைய உடல் வந்து வீக் ஆயிட்டே போகுது இப்ப வர ஜென்ரேஷன் எல்லாமே. அப்ப வியாதியும் சீக்கிரத்துல வருது, எல்லா வியாதி வருது. இது இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது. அப்ப ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு பாக்குறப்ப இன்னைக்கு அதை வச்சு மட்டுமே நம்ம பார்க்க போறோம். இதுல என்னென்ன சிம்டம் வரும் அப்படின்னா, மூட்டில் வலி வரும். இந்த மூட்டுல வலி இருக்கிறப்ப எக்ஸ்ரே எடுத்து பாக்குறப்ப ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டுபிடிக்கலாம். ஜவ்வு தேய்மானம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கலாம். நடக்கிறப்ப படி ஏறி இறங்குறப்ப வலி அதிகமாகும். அதுக்கு அடுத்தது இன்னும் போக போக காலுடைய ரேஞ்சு அப்படின்னா மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். காலை ஃபுல்லா மடக்க முடியாது, ஃபுல்லா நீட்ட முடியாது, அப்படி ஆகும். அடுத்து மூட்டுல வீக்கம் வரும். அடுத்தது மூட்டு பக்கத்துல இருக்கிற இடங்கள்ல அழுத்தி பாக்குறப்ப அப்ப எல்லாமே வலி இன்க்ரீஸ் ஆகும். மூட்டை மடக்கி நீட்டுறப்போ ஒரு சிலருக்கு இந்த கிரிபிட்டஸ் சவுண்டு, தொடக்குன்னு சத்தம் கேட்கறது, அது ஜாஸ்தி ஆகலாம். இப்ப சொன்னதுல ஏதாவது ஒரு 3 சிம்டம், எல்லா சிம்டம் இல்லைன்னாலும் ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கிறப்ப நம்ம எக்ஸ்ரே எடுத்து பாக்குறப்ப இதுதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம சிம்டம் வச்சு மீதி எதனால அந்த மூட்டு வலி வரும், யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகுறனால வரலாம், இல்ல ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்லயும் வரலாம். அந்தந்த வியாதிக்குரிய சிம்டம் நம்ம பொருத்தி பாக்குறப்ப அப்ப அது கிடையாது, மூட்டு தேய்மானம்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மூட்டு தேய்மானம் இதான் 80% பேத்துக்கு அப்படின்னு சொன்னோம். அப்ப அதில் டெஃபிஷியன்சினாலன்னு பாக்குறப்ப விட்டமின் டி டெஃபிஷியன்சி சொன்னோம். சரி, விட்டமின் டி இது வந்து புக்ல படிக்கிறோம், டிவியில பாக்குறோம், இந்த சத்து பற்றாக்குறை, இந்த சத்தை எடுத்துக்கோங்க, சத்துள்ள உணவை எடுத்துக்கிட்டா உடலே மாறும் அப்படின்னா பொதுவா பேசுற விஷயம் கிடையாது. நம்ம இங்க கிளினிக்ல செய்யறது, ஒரு பேஷண்ட் வராங்க, நம்ம என்ன சத்து கம்மியா இருக்கு, இப்ப தைராய்டு இஷ்யூ இருக்கு, ஹார்மோனல் இஷ்யூ இருக்கு, விட்டமின் டி டெஸ்ட் எடுக்க சொல்றோம், விட்டமின் டி குறைவா இருக்கு. விட்டமின் டி திரும்ப எப்ப உங்களுக்கு பிளட்ல நார்மல் ரேஞ்ச் வருதோ, தைராய்டு இருக்கிறப்ப என்னென்ன சிம்டம் இருந்ததோ, ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, விட்டமின் டி சரியாகிறப்ப அந்த சிம்டம் இல்ல. ஹார்மோனல் இஷ்யூ இருந்தது, ஏஜ் அட்டென்ட் பண்றது, சீக்கிரத்துல ஏஜ் அட்டென்ட் பண்றது இல்ல அப்படின்னா பீரியட்ஸ் இர்ரெகுலரா ஆகுறது, இல்ல என்ன ஹார்மோனல் டெஃபிஷியன்சி விட்டமின் டி ரேஞ்ச்ல வரப்ப திரும்ப அந்த சிம்டமே கிடையாது. அப்ப நம்ம கரெக்டா அந்த சத்தை நம்ம கொடுக்கறப்ப, அது சரியான அளவுல இருக்கிறப்ப அந்த வியாதி சரியாகிறது கண்கூடா தெரியும், எவிடென்ட்டா தெரியும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டு கேன்சர் சரி பண்ற நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல், அங்கதான் ஜாப் அவன் பார்த்துட்டு இருந்தான். அப்ப அங்க பாக்குறப்ப அங்க கேன்சர் வந்து சரியாகுது, ரிவர்ஸ் ஆகுது.
அந்த இடத்துல இருந்து நம்ம கூட கொஞ்ச நாள் நம்ம கிளினிக்ல இருந்தப்ப அங்க என்ன ட்ரீட்மெண்ட்னு கேக்குறப்ப மெயின் வந்து விட்டமின் டி அப்படின்றத சொன்னான். விட்டமின் டி, ஒமேகா 3 இது ரெண்டும் கொடுக்கணும். கிரெயின் ஃப்ரீ டயட்ல அங்க போடுறாங்க. அரிசி உணவுகள் எதுவும் கொடுக்கறது கிடையாது. அரிசி உணவு அப்படின்னா அரிசி உணவு தப்புன்னு கிடையாது. அரிசி உணவு நம்ம ரத்தத்துல சர்க்கரையை இன்க்ரீஸ் பண்ணும். அது சுகருக்கான உணவு. அப்ப அவங்க நோ கொடுக்குறாங்க. ஆனா நம்ம மூட்டு வலிக்க இப்ப பேசிட்டு இருக்கோம். அப்ப அங்கே வந்து விட்டமின் டி தான் முதல்ல நிக்குது. விட்டமின் டி எல்லாத்துக்குமே பிரைமரி. விட்டமின் டி சரியா இருந்தாதான் மீதி விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்கும். விட்டமின் டி நார்மல் ரேஞ்சில் இல்ல, வேற எதை சரி செஞ்சாலும் திரும்ப திரும்ப அது வர செய்யும். இதுக்காக மருந்துகள் எடுத்துக்கிறீங்க, விட்டமின் டி இன்னும் ரேஞ்சில் வரல அப்படின்னா திரும்ப அந்த வலி வந்துகிட்டே இருக்கும். அப்ப விட்டமின் டிக்கு என்ன சோர்ஸ், எங்க இருந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம முதல்ல குளியலுக்கு சோப்பு பயன்படுத்தக்கூடாது. தோல்ல பவுடர்ஸ், பெர்ஃப்யூம்ஸ், பாடி ஸ்ப்ரே இல்ல அரோமா ஆயில்ஸ். அரோமா ஆயில் அப்படின்னா இந்த கெமிக்கல் சார்ந்த பொருட்கள், அதில் இருக்கிற நறுமண எண்ணெய்கள் பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி எசென்சியல் ஆயில் பயன்படுத்திக்கலாம், அளவா பயன்படுத்திக்கலாம். அப்ப இது மாதிரி பொருட்கள் பயன்படுத்தி இந்த ஸ்கின் போர்ஸ் எல்லாம் நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வெயில்ல நின்னாலும் சரி, நாள் ஃபுல்லா வெயிலே இருந்தாலும் சரி, விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகாது. அப்ப அக்ரிகல்ச்சர் வேலைகள் செய்யறவங்க, ஃபார்மிங் பண்றவங்களுக்கே விட்டமின் டி பார்த்தா விட்டமின் டி கம்மியா இருக்கு. நான் வந்து எங்களுடைய சர்க்கிள்ல பேசுறப்ப விட்டமின் டியை பத்தி அதிகமா பேசிட்டே இருப்போம். அப்போ சொல்லுவாங்க விவசாயிகளுக்கே விட்டமின் டி கம்மியா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து வெயிலே நிக்கிறவங்க, இன்னும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு எந்த வேலைன்றது கிடையாது, வெயில் பட்டாலும் விட்டமின் டி கம்மியா இருக்குன்றத சொல்லுவாங்க. அப்ப விட்டமின் டி என்ன செஞ்சா நார்மல் ரேஞ்ச் வரும்? அப்ப எல்லாருமே சோப்பு யூஸ் பண்றாங்க. சோப்பு பயன்படுத்தக்கூடாது. ஸ்கின் போர்ஸ் அடைக்கிற விஷயங்கள் பயன்படுத்தக்கூடாது. பவுடர் பயன்படுத்தக்கூடாது. இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே பயன்படுத்தக்கூடாது. அதுக்கடுத்தது விட்டமின் டி வெயில்ல இருக்கும். வெயில், காலை இளம் வெயில் அல்லது மாலை இளம் வெயில், எப்ப கண்டினியூஸா ஒரு 1/2 மணி நேரம் உடல்ல வெயில் படுதோ அது சிறந்தது. அப்ப எந்த அளவுக்கு லேடிஸ் எல்லாருமே மேக்சிமம் பாடி வந்து கவர் ஆகியிருக்கு, அப்ப இன்னும் அதிகமான டியூரேஷன் வெயில்ல இருக்கணும்னு அர்த்தம். அதுதான் மீனிங். இப்போ கொஞ்சமா உடல் முழுக்க எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஆவரேஜா. அப்போ உடல்ல கொஞ்சமா தான் வெயில் படுது அப்படின்றப்ப அந்த டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். வாய்ப்பு கிடைக்கிறப்ப எந்த அளவு வெயில் உடல்ல பட முடியுமோ அந்த அளவுக்கு உடல்ல படணும். அதுலயும் எங்க ரிசப்டார்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா தொப்புள் இருக்கிற பகுதியில விட்டமின் டி ரிசப்டார்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப அதனாலதான் ஒரு வேளை சாரி கட்டுறப்ப அந்த இடத்துல வெயில் படணும் அப்படின்ட்டு கேப் இருக்கா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். தெரியல. மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்ட்டு பயிற்சி எடுக்கிறப்ப வெயில் இந்த தொப்புள் ரீஜியன்ல படணும் அப்படின்னு சொன்னாங்க. அது பட்ட ஆக்டிவேட் ஆகும்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை பத்தி பாக்குறப்ப தொப்புள் பகுதி முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இந்த ரீஜியன்ல தான் விட்டமின் டி ரிசப்டர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றதை பார்த்தோம். அப்ப வெயில் முதல். ரெண்டாவது மெக்னீசியம். மெக்னீசியம் இம்பார்ட்டன்டான மினரல். மெக்னீசியம் அதிகமாக இருக்கணும். மெக்னீசியம் அளவு சரியா இருக்கிறப்பதான் விட்டமின் டியே உடல்ல அப்சர்வ் ஆகும். மற்றபடி ஒரு சில சின்ன சின்ன சத்து பொருட்கள் இருக்கு, அதெல்லாம் ரேஞ்சில் இருக்கணும். கிட்னி ஸ்ட்ராங்கா இருக்கணும். சிறுநீரகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சிறுநீரகம் சரியா வேலை செய்யறப்பதான் அப்ப விட்டமின் டி கன்வெர்ட் ஆகும், விட்டமின் டி உடலுக்கு கிடைக்கும். அப்ப வெயில் பட்டாலும் உள்ளுக்குள்ள உடல்ல ரத்தத்துல சத்துக்கள் இருக்கணும். மெக்னீசியம் சத்து அதுல முதல் விஷயம். அதுக்கு அடுத்தது சின்ன சின்ன சத்துக்கள், ஜிங்க் போன்ற சின்ன சின்ன சத்துக்களும் உடல்ல இருக்கணும். அதுக்கு அடுத்தது 3வது விஷயமா கிட்னி நல்ல ஃபங்க்ஷன் ஆகணும். அப்பதான் விட்டமின் டி நார்மல் ரேஞ்ச் வரும். இப்ப நிறைய பேர் விட்டமின் டிக்காக சப்ளிமெண்டே எடுத்துக்கிறாங்க. ஏன் சப்ளிமெண்ட்டுக்கு போச்சு அப்படின்னா அப்ப இந்த ரூட் காசு தெரியாம இருக்கிறனால. நம்ம உணவுலயே எடுத்துட்டு இருந்தோம், வெயில்ல நமக்கு சத்துக்கள் கிடைச்சிட்டு இருந்தது. அப்ப இப்ப வந்து உணவுல சத்து கிடைக்காம இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நான் சொல்றேன்.
அந்த காரணத்தை சரி பண்ணிட்டா நம்ம உணவுல எடுக்கிறப்பயே அந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம உடல்ல கிடைக்க ஆரம்பிச்சிரும், உடல் ஏத்துக்க ஆரம்பிச்சிரும். அப்ப விட்டமின் டிக்கு சிறுநீரகம் நல்ல வேலை செய்யணும் அப்படின்னா, சிறுநீரகம் அது என்ன வேலையை செய்யுது? ரத்தத்தை சுத்தப்படுத்துற வேலையை செய்யுது. அப்ப ரத்தத்துல நம்ம அதிகமாக கழிவுகள் போட 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 சிறுநீரகம் கழிவை நீக்கிற வேலையே பார்த்துட்டு இருக்கும். விட்டமின் டியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற வேலைய பார்க்காது. அதுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கொடுத்தா தானே மற்ற வேலைகளை அது செய்யும், உடல் பார்க்கும். கழிவு அதிகமா இருக்கு, கழிவு உடல்ல இருந்தது அப்படின்னா உடலுக்கு ஆபத்து. அப்ப கழிவு நீக்கம் முதல்ல. அப்ப மூணாவது விஷயமா ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கணும். ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கிட்டாதான் விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்ப இந்த விஷயம் நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ரூட் காஸ் பிசியாலஜி பாக்குறப்ப இப்படிதான் வேலை செய்யுது. அப்ப ரத்தத்தை சுத்தமா வச்சிருக்கிறதுக்கு முதல்ல கழிவு உடல்ல போடுறத நிப்பாட்டணும். கழிவு உடல்ல போடுறத நிப்பாட்டணும் அப்படின்னா தேவையில்லாத உணவுகள், அது உணவுன்னு சொல்ல முடியாது, பேக்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இதை எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். ரீஃபைன்டு சுகர், ஒயிட் சுகர் சார்ந்த உணவுகள் இதெல்லாம் தவிர்த்துடணும். பேக்கடு ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் தவிர்க்க சொன்னோம். மற்றபடி ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இன்டாக்சிகன்ஸு இதெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்க்கிறது மட்டும் இல்லாம நம்ம கூட யாராவது ஒருத்தர் ஸ்மோக்கிங் பண்றாங்க அப்படின்னா நம்ம அதை உரியிறப்ப நமக்கு நுரையீரல்ல மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தாது, நுரையீரல்ல இருந்து நேரடியாக அது ரத்தத்துல கலக்கும், அது கிட்னிக்கு ஓவர்லோடு பண்ணும், அது நம்ம உடலை கெடுக்கும். இன்னொன்று பேசிக்கான விஷயங்கள், ஹைஜீன். இப்ப நம்ம போர்வை போத்துறப்ப முகத்தையும் மூடி தூங்குறப்ப ஏற்கனவே காத்து கெட்டு போயிருக்கு, ஆக்சிஜனே இல்லை, முகத்தை போத்திட்டு தூங்குவாங்க. அப்ப இன்னுமே நமக்கு காத்து கிடைக்காது. 8 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குறோம். தூங்குறப்பயாவது உடல் நல்லது செய்யும், உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். அப்ப கூட சரியா ஆக்சிஜன் கொடுக்கல அப்படின்னா கதவை எல்லாமே மூடிட்டு தூங்குறது, அல்லது பில்லோ கவரை துவைக்காம இருக்கிறது, பில்லோ கவர் துவைச்சாலும் கெமிக்கல் சார்ந்த பொருட்கள் போட்டு துவைக்கிறது, இதெல்லாமே செய்யக்கூடாது. சிம்பிள் பயோ என்சைம் கிளீனர் கிடைக்குது. பயோ என்சைம் கிளீனர் இப்ப பெஸ்டா இருக்கு, நம்ம அதுதான் யூஸ் பண்றோம். இது நிறைய இடங்கள்ல ஆன்லைன்லயே கிடைக்குது. பாஸ்கரன் ஐயா அவரு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு, சொல்லி கொடுக்கறது தயாரா இருக்காரு, எப்படி பண்ணுமோ அப்படி பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. மற்றபடி anatomic-therapy.org, நிஸ்டை, அங்கேயே பயோ என்சைம் கிளீனர் நுரையும் வருது, எல்லாமே இருக்கு. வெசல் கிளீனிங் கிடைக்குது, டிஷ் வாஷிங், கிளாத்ஸ், துணி துவைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே கிடைக்குது. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு தண்ணியில பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ல தண்ணி ஊத்தி குடிக்கிறோம். அப்ப அது உடல்ல போய் என்ன வேலை செய்யும் அப்படின்னு நம்ம கவனிக்கிறது இல்லை. குடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். போயிட்டு அதுக்கு அடுத்து சின்ன வயசுலயே கேன்சர் வருது. என்ன தப்பு பண்ற, கெட்ட பழக்கமே இல்லை, ஆனா கேன்சர் வந்துருச்சு, ஆனா இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னு பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யற தப்பு நம்மளை பாதிக்குது. அப்ப இப்படி பாக்குறப்ப இந்த டிஷ் வாஷர்ஸ், அதுக்கப்புறமா துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ், இந்த கெமிக்கல் சார்ந்த பொருட்கள் இதுவும் நம்ம துவைக்கிறப்ப நம்ம ஆடைகள்ல போகும். அதுக்கு அடுத்தது நம்ம அதை உடுத்துறப்ப அது நம்ம தோல்ல போகும். தோல்ல நம்ம என்னென்ன அப்ளை பண்றோமோ அது நேரடியா ரத்தத்திலையும் போகும், அது நம்ம உடலை கெடுக்கும். அப்ப பயோ என்சைம் சார்ந்த கிளீனர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஈஸியா இப்ப எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. இதெல்லாம் முதல்ல நாங்க ட்ரை பண்ணி பண்றப்ப நுர வராம இருந்தது, அல்லது ஸ்மெல்லு நல்லா இல்லாம இருந்தது. இப்ப அதை எல்லாமே சரி பண்ணி நிறைய இடங்கள்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விட்டமின் டிக்கு மெக்னீசியம் பார்த்தோம், ரத்தம் சுத்தமா இருக்கணும் அப்படின்றதை பார்த்தோம். அப்ப ரத்தம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப இப்ப நான் சொல்றேன், ஏதாவது ஒரு வியாதி வரப்ப இந்த விஷயங்கள் செய்யுங்க, உணவுல இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றப்ப, அப்ப சின்ன குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, இல்ல அடிக்கடி இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றப்ப இந்த பிஸ்கெட்டு, பேக்கெட் ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க, கொடுக்காதீங்கன்னு சொல்றப்ப அவங்களுக்கே அந்த அம்மாக்களுக்கே கொடுக்காம இருக்க முடியல. ஸ்கூல் விட்டா கொடுக்கணும், இல்ல கொடுக்காம இருந்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான் தம்பி, அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப இது எங்க சரி பண்றதுன்னு தெரியல. கொடுக்காம இருந்தாதான் சரியாகும். அப்ப அது புரியறப்ப பேக்கடு ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இது ஒரு ட்ரிக் இருக்கு.
ஒரு இப்ப இறை சாதனை மார்க்கம் இங்க நான் பேசுறப்பதான் என் மைண்ட்ல என்ன தோணுதோ அதை எல்லாத்தையுமே பேசிடுறேன். இப்ப நான் சொல்றது சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, இருக்கிறதா அப்படியே நான் சொல்றேன். இப்ப நானுமே வந்து பேக்கடு ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுத்துக்குவேன். எப்ப எடுத்துக்குவேன் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப எனக்கு ஒரு 20ஆம் தேதிக்குள்ள ஒரு விஷயத்தை முடிக்கணும். ஒரு பெரிய விஷயம் அது. இப்ப அந்த பெரிய விஷயத்த முடிச்சேன் அப்படின்னா, அப்ப எனக்கு புடிச்ச ஒரு உணவ நான் எடுத்துக்குவேன். மத்தபடி டெய்லி எடுக்க மாட்டேன். அது கெட்டது செய்யக்கூடிய உணவு. அது எனக்கு தெரியும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். இப்ப நான் வந்து என்னைய டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இர்ரெகுலரா காலையில எந்திரிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் 7 மணி எந்திரிக்கிறேன், ஒரு நாள் 6 மணி எந்திரிக்கிறேன். இப்ப எனக்கு என்னுடைய மனசுக்கு என்ன பிடிக்குது? சின்ன வயசுல சாக்கோஸ் அத எங்க வீட்ல வாங்கிட்டு வருவாங்க. அப்ப எல்லாம் நேச்சுரோபதி நாலேஜே கிடையாது. அது எனக்கு பிடிக்கும். அப்ப சாக்கோஸு எனக்கு எப்பல்லாம் சாப்பிடுறேனோ, அது எனக்கு குமட்டலை ஏற்படுத்தும் அப்படின்னு யோக நித்ரால நான் ஒரு வாக்கியம் சொல்லிட்டேன் அப்படின்னா, அது எனக்கு பிடிக்காமலே போயிரும். நான் என்ன செய்றேன் அப்படின்னா, அத எல்லாமே பண்றது கிடையாது. இப்ப அது இருக்கிறது இருக்கிற மாரியே இருக்கு. நாலேட்ஜ் அப்படின்னா நமக்கு தைரியத்த குடுக்கும். நம்மளுடைய வீக்னஸ சாதகமா பயன்படுத்தணும். அப்ப என்ன செய்வேன் அப்படின்னா, இப்ப 1 மந்த் ஃபுல்லா நான் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு பயிற்சி செய்றேன். டெய்லி ஒரு நெல்லிக்காய் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, 1 மாசம் கழிச்சு நான் அந்த ஒரு பாக்கெட்டு சாக்கோஸ சாப்பிடுவேன் அப்படின்ட்டு எண்ணம் நான் போடுவேன். அப்ப அத முடிச்சு அதுக்கப்புறமா நான் அந்த உணவ எடுத்துக்குவேன். அப்ப எனக்கு அது நல்லா இருக்கும். ஏன்னா, நான் 100% நல்லது செஞ்சிருக்கேன். ஒரு 5% கெட்டது செஞ்சிருக்கேன். அப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப இது ஒரு சின்ன ட்ரிக்கா எடுத்துக்கலாம். இது என்னுடைய தம்பியோ, என்கிட்ட யாராவது வரப்ப நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு நான் இந்த மெத்தட நான் சொல்லுவேன். அப்ப எப்பயுமே என்ன ஒரு விஷயம் புடிச்சாலும், சரினாலும் இத செய்யாதீங்க, ஃபுல்லா தவிர்த்துறணும் அப்படின்னு சொல்றப்ப, அத மனசு ஏத்துக்காது. நீ 100 மார்க் வாங்கு, அதுக்கப்புறமா செய்யலாம். இன்னொன்னு 2வது விஷயம், இப்போ ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்கு கேக்குது அப்படின்னா, அத சாப்பிட்டா நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது இல்லையா? அந்த ஃபீலிங்க விட பல மடங்கு எனர்ஜி குடுக்குற ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள்க்கு பேக்டு ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு மைண்ட்ல செட் ஆயிருக்கு. அல்லது ஒரு 60 நாள் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும். எதையும் பார்க்கக்கூடாது. எந்த சிந்தனை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனதுல வைராகியம் நம்ம எடுத்திருக்கோம். இப்ப அத நம்ம ஃபாலோ பண்றோம். ஃபாலோ பண்றப்ப, இப்ப நம்ம பார்க்குறோம் சைடுல ஒரு கடை இருக்கு. ஒரு பானிபூரி கடை இருக்கு. பார்த்தா சாப்பிடணும்னு தோணுது. நாக்குல எச்சி ஊறுது. அப்படியே நம்ம அத பார்த்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போறோம். கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு, அன்னைக்கு நைட்டு நம்ம கண்ண மூடி உட்கார்றப்ப தூங்குறதுக்கு முன்னாடி, நான் ஒரு ஹீரோ அப்படின்னு தோணும். எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சு, ஆனா நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்ற அந்த ஃபீலிங் கிடைக்கும். அது நமக்கு அந்த விஷயத்த சாப்பிடணும், சாப்பிட்டா எப்படி நமக்கு கிடைக்குமோ, அத விட இந்த ஃபீலிங் வந்து சூப்பரா இருக்கும். இந்த ஃபீலிங் எவ்வளோ நமக்கு சேர்த்து சேர்த்து வைக்கிறோமோ, அவ்வளோ ரொம்ப தைரியமா இருக்கும். நம்ம மைண்டு நம்ம கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிரும். இறை சாதனை மார்க்கம். இதுல இருக்கிறவங்க எல்லாருமே ஹைலி டிசிப்ளின். நான் மத்தவங்களுக்கு சொல்றேன். இறை சாதனை மார்க்கம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இறை சாதனை மார்க்கம் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரத்துல ரிசல்ட் கிடைக்கும். மகரிஷி ஐயாவுடைய பயிற்சிகள் செய்றவங்க. பேசுறப்ப காலையில எத்தனை மணி எந்திரிக்கிறீங்க? 4 மணி எந்திரிச்சுறேன்னு எல்லாருமே சொல்றாங்க. எந்திரிச்சு குளிக்கிறேன்ட்டு. மேக்ஸிமம். அப்ப நான் சொல்றது எல்லாருக்குமே கேட்கறாங்க. அதனால நான் எல்லாருக்குமே ஏத்த மாரி நான் சொல்றேன். அப்ப விட்டமின் டி, 2வது விட்டமின் கே, 3வது விட்டமின் சி, கால்சியம், ஜிங்க், சல்ஃபர், போரான், ஒமேகா 3 இதுதான். அடுத்து புரோட்டீன், கொலாஜன், இது மாதிரியான சத்துக்கள் எல்லாமே இதோடைய பற்றாக்குறை ஆகுறப்ப நம்ம உடல்ல மூட்டு தேய்மானம் சீக்கிரத்துல வரும். அல்லது இத பற்றாக்குறை ஆகுறப்பதான், ஏஜ் ஆகுறவங்களுக்கும் பற்றாக்குறை ஆகுறப்பதான் இந்த மூட்டுல ஜவ்வு தேய்மானம் ஏற்படும். நம்ம இந்த சத்துக்கள் சரியா இருக்கிறப்ப, ஏஜ் ஆனாலும் சரி, மூட்டு தேய்மானம் அவ்வளவு சீக்கிரத்துல வந்துராது. அப்ப இந்த சத்துக்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சத்துக்களை நம்ம எப்படி உடல்ல கொடுக்கணும்? இப்ப நம்ம பார்க்கலாம்.
சரி, இப்ப முதலில் இந்த டெஃபிஷியன்சி இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னா நம்ம உணவு எடுத்துக்கிறது, உணவு உடல் ஃபுல்லா டைஜஸ்ட் பண்ணணும், ஃபுல்லா செரிமானம் பண்ணணும். இந்த செரிமானம் பண்றப்பதான் சத்துக்கள் பிரிஞ்சு ரத்தத்துல சேரும். செரிமானம் கெட்டு போய் இருக்கிறப்ப நம்ம எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் நம்ம ரத்தத்துல சேராது. அப்ப செரிமானம் எங்க நடக்குது? நேரா நான் விஷயத்துக்கு வரேன். செரிமானம் ஜாஸ்தி எங்க நடக்குது அப்படின்னா சிறுகுடல்ல நடக்குது. அப்ப சிறுகுடல்ல செரிமானம் ஜாஸ்தியா நடக்கும். செரிமானத்துக்கு மெயினா உதவி பண்றது, ஹெல்ப் பண்றது கல்லீரல். இந்த சிறுகுடல்ல டைஜஸ்ட் ஆயிட்டு சிறுகுடல்லையே சத்துக்கள் உரியப்படும். சத்துக்கள் உரியறது வில்லை மூலமா. சிறுகுடல்ல வில்லை அப்படின்ற முடி போன்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷன் வழியாக ரத்தத்துல உள்ள எடுத்துக்கும். அப்ப அந்த உணவு அங்க டிராவல் பண்ணி வரப்ப இந்த வில்லை அப்படின்றது ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு கரும்பு சாப்பிடுங்க, இல்ல ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க, ஒரு பிரெட்டை சாப்பிடுங்க, ஒரு பிஸ்கெட்டு சாப்பிடுங்க, ஒரு சாக்லேட்டு சாப்பிடுங்க. இப்ப இந்த பிரெட்டு, சாக்லேட்டு, பிஸ்கெட் இதை சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம பல்லுல லேசா சுரண்டி பாருங்க. நம்ம பல்லுலயே லேசா சுரண்டி பாக்குறப்ப ஒரு லேயர் மாதிரி கிடைக்கும் ஒயிட் கலர்ல. இதுவே இதுக்கு அடுத்தது நீங்க ஆப்பிளோ இல்ல ஏதாவது ஒரு பழமோ ரா வெஜிடபிளோ கரும்பு இது மாதிரியான பொருள் சாப்பிட்டு அப்ப அதே பல்ல சுரண்டு பாக்குறப்ப அதுல அந்த ஒயிட் கலர் லேயர் இருந்தது கூட இருக்காது. அல்லது ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதை சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த படிமம் படியாது. இப்ப ஒரு பைப்ல பியூரா இருக்கிற தண்ணி ஓடுது, இன்னொரு பைப்ல உப்போட சேர்ந்த தண்ணி, அழுக்குகள் சேர்ந்த தண்ணி போகுது. இந்த பைப்புடைய உள் சுவர்ல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், அழுக்குடைய லேயர் சேர்ந்து சேர்ந்து. அதே தான் நம்மளுடைய உணவு பாதையிலையும். சிறுகுடல் அப்படின்றது நம்ம ஹைட்டுக்கு இருக்கும், அது மடங்கி மடங்கி நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கு. அப்ப அதுல ஃபுட்டு டிராவல் ஆகி ஆகி போயிட்டே இருக்கிறப்ப அந்த உணவுல ஃபைபரோட இருக்கிறப்ப அது படிமத்தை ஏற்படுத்தாது, கழிவு ஒரு லேயரா ஃபார்ம் பண்ணாது. அப்ப அந்த கழிவு லேயர் ஃபார்ம் ஆகுறப்ப நம்ம சத்துக்கள் ரத்தத்துல உரியாது. அப்ப அந்த கழிவு லேயர் ஃபார்ம் ஆனது திரும்ப அதை நீக்கணும் அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்கணும், வெளி எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது ஃபைபர் அதிகமா இருக்கிற உணவுகள் எடுத்துக்கணும். இனி அது படிமம் ஆகவே கூடாது, படியக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு வேளையும் நல்ல ஃபைபர் இருக்கிற உணவுகள் மட்டுமே எடுத்துக்கணும். இப்ப அரிசி உணவு இருக்கு, அரிசி சாப்பிட்டா படியுமா அப்படின்னா படியும். அது அரிசியோட தப்பா அப்படின்னா அரிசியில நம்ம மேல இருக்கிற அந்த மேல் தோல் ஃபைபரை நீக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய தப்பு. அப்ப நம்ம அந்த அரிசிய மேல் தோலோட அதிகமா பட்டை தீட்டாம அதை நம்ம சமைச்சு எடுத்துக்கிறப்ப அந்த ஃபைபர் இருக்கும், அது படியாது, கழிவா படியாது. அப்ப நமக்கு எதை சாப்பிட்டாலுமே அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் ஃபுல்லா உடம்பு எடுத்துக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப ரைஸ் எடுத்துக்கிறோம், 50% காய்கறிகள், 50% ரைஸ், அப்படி எடுத்துக்கிறப்பயும் நமக்கு ஃபைபர் கிடைக்கும். இது ஒரு சிம்பிள் சொல்யூஷனா இருக்கும். நம்ம உணவுல ரத்தத்துல சத்துக்கள் உறிஞ்சும். இப்ப சிம்பிளா இதுவரை நம்ம தப்பு செஞ்சிருக்கிறோம். அப்ப இப்பையில இருந்து இந்த சிறுகுடல்ல இங்க இருக்கிற கழிவுகள் எல்லாமே நீக்கி இனி எடுத்துக்கிற உணவுடைய சத்து நல்ல நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, லகு சங்க பிரக்ஷாலனா அப்படின்ற முறை இருக்கு. இந்த லகு சங்க பிரக்ஷாலனா நம்ம மாசம் ஒரு வாட்டி ஆன்லைன்ல நம்ம வகுப்பு எடுக்கிறோம். லகு சங்க பிரக்ஷாலனா யூடியூப்லயும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் தான். உப்பு தண்ணி எடுத்து ஒரு சில ஆசனம் பண்ணி கழிவுகளை வெளியேற்றுற முறை. அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட். அது சிறுகுடல்ல இருந்து வாயில இருந்து மலக்குடல் வரைக்கும் இருக்கிற கழிவு எல்லாத்தையுமே நீக்கிடும். அது ஒரு 3 hour to 4 hour ப்ராசஸ் தான், ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுக்கு அடுத்தது அதை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா சிறுகுடல் அதை கிளென்ஸ் பண்றக்கூடிய மெத்தடு. இது ஒரு 2 நாள் நம்ம ஜூஸ் ஃபாஸ்டிங் அல்லது வாட்டர் ஃபாஸ்டிங் அல்லது ஹெர்பல் டீ, வெஜிடபிள் சூப்ஸ் இப்படி லிக்விட் மட்டுமே எடுத்த அப்படியே ஒரு 2 to 3 days அல்லது நம்ம பார்க்குறப்ப நமக்கு திரும்ப பசி வரும்,
நம்ம நாக்கு பார்க்குறப்ப தெரியும். நாக்கு நார்மல் கலர் மாறுற வரைக்கும் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம். திரும்ப நல்ல பசி வர வரைக்கும் இது மாதிரி லிக்விட் ஒன்லி ஃபாஸ்டிங் நம்ம பண்ணலாம். இந்த லிக்விட் ஒன்லி ஃபாஸ்டிங் பண்றவங்களும் அல்சர் இருக்கிறவங்க செய்யக்கூடாது. ஒரு சில மருந்துகள் எடுக்கிறவங்க செய்யக்கூடாது. இப்போ சுகருக்கு மருந்துகள் எடுத்துக்குவாங்க, டேப்லெட் எடுத்துக்குவாங்க. ஆனால் அவங்க ஃபாஸ்டிங் பண்ணுறப்போ சுகர் ரொம்ப லோ ஆயிரும். இப்போ ஹார்ட் இஷ்யூ இருக்கிறவங்க எக்கோஸ்பிரின் எடுத்துக்குவாங்க டெய்லி, தவற விடக்கூடாது, தவறாமல் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாருமே மருத்துவருடைய ஆலோசனைப்படி அந்த ஃபாஸ்டிங் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸு, ரா வெஜிடபிள்ஸு, வெஜிடபிள் ஒன்லி டயட் அப்படி ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பாரம்பரிய அரிசி, இப்போ கருப்பு கவுனி, மாப்பிளச்சம்பா, கருங்குருவை இது மாதிரியான கஞ்சி மட்டுமே எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் லிக்விட் எடுத்துக்கிறோம், அதுக்கு அடுத்து அதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுற மாதிரி, அதுக்கு அடுத்தபடியாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுற மாதிரி அது மாதிரியான உணவு எடுத்துக்கிறோம், ஃபைபர் அதிகமாக இருக்கிற உணவு. அதுக்கப்புறமா நம்ம நார்மல் டயட் வரப்போகிறோம், அதனால அதுக்கு முன்னாடி நம்ம கஞ்சி மட்டுமே எடுத்து சரி பண்ணிக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் ஏதோ ஒரு மருந்து கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க கஞ்சி மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பத்தியம் இருக்கணும், வெறும் கஞ்சி மட்டும் எடுத்து இந்த மருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப பெரிய பெரிய வியாதியும் 10 நாள் மருந்து எடுக்கிறப்ப சரியாச்சு. ஆனா இப்ப கஞ்சி மட்டுமே எடுத்துக்கணும், பத்தியம் இருக்கணும்னா யாரும் எடுக்கிறது கிடையாது. அதனால பத்தியம் எல்லாம் எதுவும் வேண்டாங்க, சாப்பிடுங்கன்னு சொல்றப்ப ரிசல்ட்டுமே லேட்டா வருது. இப்ப இப்படி எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது நமக்கு நம்ம சொன்ன சத்துக்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன உணவு முறை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அது ஒவ்வொருத்தருக்கு ஏத்தது, ஒவ்வொருத்தருடைய வேலைகள் எப்படி இருக்கோ அது மாதிரி ஏத்தது. நான் ஒரு ஜென்ரல் பிளான் நான் சொல்றேன், அந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப முதல் விஷயம், காலையில வெறும் வயிற்றுல முதல்ல தண்ணி தான் குடிக்கணும். தண்ணி தவிர வேற எதுவும் காலையில குடிக்க கூடாது. இரவு முழுக்க நம்ம காத்து உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கு, காத்துக்கு அப்புறம் நமக்கு தண்ணி தான் தேவை. தண்ணியை குடிக்காம இருக்கும், தண்ணியை தான் ஃபர்ஸ்ட் குடிக்கணும். இது பெரியவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, சின்ன குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. காலையில எழுந்த உடனே காப்பியோ பாலோ டீயோ பூஸ்டோ ஹார்லிக்ஸோ கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா அடிக்கடி சளி பிடிக்குது, நுரையீரல் பிரச்சனை, இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்றப்ப உடல் வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி தான் கேட்கும். இப்ப தண்ணி தான் கொடுக்கணும். ரெண்டாவதா கொடுக்கறது எந்த ஈஸியா உடம்புக்கு ஏத்த நல்ல உணவு திரவம் எதை கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கெடுதி செய்யற உணவை கொடுத்துடக்கூடாது. டீ காஃபி பழக்கம் இருக்கு, டீ காஃபி இல்லைன்னா நாளே ஓடாது. அட்லீஸ்ட் இப்ப நம்ம கேட்கிறோம், நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். இந்த விஷயம் தெரியாதவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்ப அட்லீஸ்ட் காலைல வெறும் வயிற்றுலயாவது அந்த டீ காஃபியே எடுக்கக்கூடாது. அப்புறம் அட்லீஸ்ட் அதுலயாவது பால் சேர்க்காம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் டீ காஃபில கிரீன் டீ இல்ல பிளாக் டீ அப்படி எடுத்துக்கிறப்பையும் அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லது செய்யற மாதிரி கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் இஞ்சி சேர்த்து எடுக்கிறப்ப அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இன்னும் அதிகமாகும், இன்னும் நல்லது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அதுக்கு பதிலாக மூலிகை தேநீர், ஹெர்பல் டீ கொடுத்துட்டா பெஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் தண்ணி நம்ம குடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா வெயில் காலங்கள்ல ஃபர்ஸ்ட் எடுக்கிறது தண்ணிக்கு பதிலாக நீராகாரமும் எடுத்துக்கலாம், ரொம்ப பெஸ்ட். அதுக்கு அடுத்தது நம்ம எடுக்கிறது காலை உணவுக்கு ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடி அந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பழங்கள் ஏதோ ஒண்ணு, பழங்கள் எடுக்கிறது காலையில தான் பெஸ்ட், மார்னிங் டைம் பெஸ்ட். அப்ப சீசனல் ஃப்ரூட்டோட சேர்ந்து நட்ஸ் அப்படின்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு இது ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை விட சிறந்தது தேங்காய், இல்லை அப்படின்னா ஊற வச்ச வேர்க்கடலை, நிலக்கடலை கைப்பிடி அளவு கூட, பனங்கருப்பட்டி இல்லை பேரிச்சம்பழம், ரெண்டுல ஏதோ ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாம். சுகரும் இருக்கு, பிளஸ் மூட்டு தேய்மானமும் இருக்கு. இப்ப என்ன செய்யுது அப்படின்னா அப்ப ஊற வச்ச வேர்க்கடலை எடுத்துக்கலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம், பழங்கள்ல கொய்யா பழம் எடுத்துக்கலாம், டேட்ஸ் எடுத்துக்கலாம் தான். அதுக்கப்புறமா சிட்ரஸ் வகை பழங்கள் எடுத்துக்கலாம். பழங்கள் பொறுத்தளவுக்கு சுகரும் பழங்கள் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்ட் அலோன் மீலா பழங்கள் மட்டுமே எடுத்துக்கிறப்ப அதுக்கு அடுத்து ரிசல்ட் எடுத்து பாக்குறப்ப சுகர் குறையதான் செய்யுது, ஜாஸ்தி ஆகுறது கிடையாது. ஒரு டெய்லி காலையில 4 இட்லி சாப்பிட்றாங்க, டெய்லி இப்ப பழங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பழங்கள் மட்டுமே எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப போஸ்ட் பிராண்டியல் செக் பண்ணும் போதோ 1 மந்த் கழிச்சு திரும்ப சுகர் ரேண்டம் போஸ்ட் பிராண்டியல் 3 மாசம் கழிச்சு HbA1c செக் பண்றப்போ குறையதான் செய்யுது.
அப்ப பழங்களோட சேர்த்து சமைச்ச உணவு எடுக்கக்கூடாது. அப்ப காலை உணவுக்கு 3/4 மணி நேரம் முன்னாடி சீசனல் ஃப்ரூட்டு ப்ளஸ் நட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது காலை உணவு. காலை உணவு எடுத்துக்கிறப்ப இங்க நான் சுகர் பத்தி பேசல, மூட்டு தேய்மானம் பத்தி தான் பேசுறேன். சுகர் அப்படின்னு பேசுறப்ப ஒரு விஷயம் 2 விஷயம் சொன்னா அது தவறு, முழு புரிதலா இருக்காது. சுகர் பத்தி நான் ஃபுல்லா இன்னொரு முறை பேசுறேன். அப்ப நீங்க சுகர் இருக்கு, மூட்டு தேய்மானமும் இருக்கு அப்படின்னா நட்ஸ் இதை மட்டுமே ஊற வச்சு எடுத்துக்கிறது கரெக்டா இருக்கும். காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவா இருக்கணும். அப்ப பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறப்ப பிரேக்ஃபாஸ்ட்லயும் ஃபைபர் அதிகமா இருக்கணும், ஃபைபர் இருக்கணும். காய்கறி இல்லைனாலும் பாசிட்டிவ் மில்லட், சாமை, வரகு, திணை, குதிரைவாளி, குலசாமை. இல்ல அது கஞ்சியை எடுத்துக்கலாம், பொங்கலா எடுத்துக்கலாம், எப்படினாலும் எடுத்துக்கலாம். அதுவும் அம்பலியா எடுத்துக்கிறது இன்னும் பெஸ்ட். இல்ல கருப்பு கவுனி கஞ்சி எடுத்துக்கலாம், மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, இது மாதிரி ஏதோ ஒன்று கஞ்சி எடுத்துக்கலாம். உடல் உழைப்பு அதிகமா இருக்கு, யங் ஏஜ்ல இருக்காங்க, நவதானிய கஞ்சி எடுத்துக்கலாம், உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கலாம். அதை எடுத்துமே பசி இருக்கு அப்படின்னா இன்னும் அதையே எடுத்துக்கலாம். அல்லது அரிசி உணவு, சிறுதானிய உணவு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அரிசி உணவு, சிறுதானிய உணவு எடுக்கிறது கஷ்டமா இருக்கு, பழகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த அரிசியிலேயே வெள்ளை ரக அரிசியில பாரம்பரிய அரிசி இருக்கு, அதுல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், மருத்துவ குணங்கள் இருக்கு, நல்லது செய்யக்கூடிய வேதிப்பொருட்கள் எல்லாமே இருக்கு. அப்ப நீங்க இப்ப என்ன அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த ஒயிட் ரைஸ் மாதிரி அதை விட இன்னும் சுவையாவே இருக்கும். தங்கச்சம்பா, ஜீரக சம்பா, தூய மல்லி அரிசி, கருடன் சம்பா அரிசி, இது மாதிரியான அரிசி ரகங்கள் பாரம்பரிய அரிசி. நம்ம என்சிஆர் நேச்சர் கியூர் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறோம். அதுல பாரம்பரிய அரிசிகள் பத்தி, நம்ம எப்படி நமக்கான குளியல் சோப்பு, குளியல் பொடி பிளஸ் ஹெர்பல் டீ பத்தி, பிளஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி, த நேச்சர் கேர் ரெவல்யூஷன் புக்குடைய பேர். அமேசான்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துடும், நேச்சர் கேர் ரெவல்யூஷன் பை டாக்டர் அஜய் பிரகாஷ்னு போட்டீங்க அப்படின்னா அது வாங்கி வச்சுக்கலாம். அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா விட்டமின் டி பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது சத்து பற்றாக்குறை எதனாலன்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ சத்து பற்றாக்குறை எதனாலன்னு அப்படின்னு பாக்குறப்ப நம்ம சிறுகுடலுடைய கிளென்சிங் பண்ணோம். அதுக்கு இந்த டயட் பெஸ்ட் டயட்னு சொல்றப்ப எல்லாருடைய லைஃபுக்கு ஏற்ற மாதிரி வர்றதுக்கு டயட், முதல்ல தண்ணி குடிக்கணும் அல்லது நீராகாரம், அடுத்தது நட்ஸ் கூட சீசனல் ஃப்ரூட்டு, அதுக்கு அடுத்தது காலை உணவு. அப்ப அட்லீஸ்ட் அந்த பாரம்பரிய அரிசியில, வெள்ளை ரக அரிசியில ஏதோ ஒரு உணவு செஞ்சு எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே ஒரு ரூலா முதல்ல வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் தான் எடுத்துக்கணும். காய்கறி சாப்பிட்டு தொடர்ச்சியாக சமைச்ச உணவு, என்ன உணவோ அரிசி உணவை எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் காய்கறி எடுத்துக்கிறதும், காய்கறிகள் நான் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காய்கறி சாதத்தோட கலந்து எடுத்துக்கிறது இல்ல கடைசியில எடுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல எடுத்துக்கிட்டால்தான் நல்லது. ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு காய்கறி சாப்பிட்டு தொடர்ச்சியா சமைச்ச உணவு எடுத்துக்கணும். இப்ப மதிய உணவுன்னு வரப்பா கீரை கண்டிப்பா இருக்கணும். கீரை டெய்லி எடுத்துக்கலாமா அப்படின்னா டெய்லி தான் கீரையை எடுத்துக்கணும். அப்ப டெய்லி கீரை சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய சொத்து நம்மளுடைய நேரம். நம்மளுடைய நேரத்தை எடுத்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வியாதி வந்துருச்சு. வியாதி வந்தோடனே வியாதிக்கு அடிமையாயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அடிமையாயிட்டாங்க. இன்னொன்னு, ரெண்டாவது, நம்ம எல்லா இடத்துலயுமே பாரம்பரிய பயிற்சி கூட இருந்தது. இப்ப ஒருத்தருக்கு இப்ப எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆண்கள் நிறைய பேரு ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருக்கிறவங்களே வந்து நிறைய போதை பொருட்கள் பயன்படுத்துறாங்க. அப்ப ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னா இயற்கையே அதுதான். இப்போ ஒரு ஏஜ் ஆகுறப்ப உடல்ல வந்து ஹார்மோன்கள் சுரக்கும், டெஸ்டாஸ்டிரான் இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பிஹேவியர்ல வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும், ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர். இந்த டெஸ்டாஸ்டிரான் அப்படின்றது ஆண்கள் உடம்புல சுரக்கிற ஒரு ஹார்மோன். அப்ப ஆண்கள் வந்து நான் சாவேன்னு தெரிஞ்சாலும் சாவுக்கு பயப்படாம ஜல்லிக்கட்டு போறாங்க, இல்ல உயிரை வந்து பணைய வச்சு நிறைய வேலைகள் செய்யறாங்க, ஏன்னா டெஸ்டாஸ்டிரான் இருக்கிறனால. அப்ப இந்த டெஸ்டாஸ்டிரான் இருக்கிறப்ப ரிஸ்கியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு தோணும். அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னோர்கள் நம்ம பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, நம்ம உடல் பயிற்சி. அது நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா டிசிப்ளின் பண்ணும், ஒரு நேர்வழிக்கு கொண்டு வரும், அங்க ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வரும். அந்த எனர்ஜியை பாசிட்டிவா பயன்படுத்தினாங்க, லைஃபுக்கு தேவையான எனர்ஜியா பயன்படுத்தினாங்க.
அப்போ பயிற்சி கூடம் அப்படின்னா சிலம்பம் பயிற்சி, அதுக்கு அடுத்தது கரலாகட்டை பயிற்சி, அதுக்கு அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது, விளையாட்டுக்கள், அதுக்கு அடுத்தது களரி பயிட்டு, அதுக்கு அடுத்தது வர்மக்கலை, மெய்யடக்கம் பயிற்சி. இது எல்லாமே நம்ம பாரம்பரிய பயிற்சி. இதெல்லாம் செய்யறப்ப அடிக்ஷன் பக்கமே யாரும் போக மாட்டாங்க. அப்ப சின்ன வயசுல அடிக்ஷன் பக்கம் போறது இது குறைவான ஏஜ்லயே மூட்டு தேய்மானத்தை ஏற்படுத்தும், எல்லா வியாதிகளையும் ஏற்படுத்தும். அப்ப அது மாதிரி பயிற்சிகள் நம்ம டெய்லி சேர்த்துக்கணும். அப்ப டெய்லி கீரைகள் எடுத்துக்கணும். முன்னாடி பாயிண்ட்ல நம்ம சொன்னோம். இப்ப இந்த கீரை சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் கீரை பொடி சாதத்துல கலந்து எடுத்துக்கலாம். ஏன் இப்ப பயிற்சி கூடம் இந்த பயிற்சியை பத்தி எல்லாம் நான் பேசினேன் அப்படின்னா, நேரத்தை எடுத்த மாதிரி அதுக்கப்புறமா இது மாதிரியான அந்த பயிற்சி கூடங்களை எல்லாத்தையுமே அழிச்சாங்க. அழிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வீக் ஆயிட்டாங்க. அப்ப இதுக்கான அடிமை ஆயிட்டாங்க. அப்ப திரும்ப இப்ப நம்ம இறைசோதனை மார்க்கம் கேட்கக்கூடியவங்க யாராவதுக்கு ஆர்வம் இருந்தது அப்படின்னா, இது மாதிரி பயிற்சி கூடத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்றப்ப பயிற்சி கூட அங்கங்க வரப்ப திரும்ப யங்ஸ்டர்ஸ் உடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாவே ஒரு டாக்டர் அப்படின்னா, ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும், மருத்துவர் எப்படி இருக்கணும்னா, மருத்துவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும், மருத்துவர் ஹெல்த்தியா இருக்கணும். மருத்துவர் ஹெல்த்தியா இருக்கிறப்ப அங்க பேஷண்ட் வருவாங்க. பேஷண்ட் வரப்ப பேஷண்ட் கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, அப்ப மருத்துவர் பார்ப்பாரு. எனக்கே கீழே இருந்து 3வது மாடி ஏறுனா எனக்கே வலி இருக்குப்பா, உனக்கும் வலி இருக்கா, எல்லாம் சாதாரணம்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவே மருத்துவர் ஹெல்த்தியா இருக்காரு, டிசிப்ளினா இருக்காரு அப்படின்னா, ஏஜ் எவ்வளோ, 50 வயசு, என்ன ப்ராப்ளம், மூட்டு வலி இருக்கு, எனக்கு ஏஜ் 60, எனக்கெல்லாம் மூட்டு வலி இல்லை. அப்ப அவங்களுக்கே அவங்க மைண்ட்ல தோணும், அவங்கள பேஷண்ட்டை டிசிப்ளின் பண்ணும், மருந்துக்கு கொண்டு போக கூடாது, இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பாக்குறப்ப சத்து, மதிய உணவு பார்த்தாச்சு. கீரைகள் டெய்லி இருக்கணும், கீரை இல்லைனாலும் பொடி இருக்கணும்னு சொன்னோம். முருங்கை கீரை, அதுல எல்லா சத்துக்கள் இருக்கு. மெக்னீசியம் அதிகமா கொடுக்கறது கீரைகள். அப்ப கீரை இருக்கணும், காய்கறி இருக்கணும், பிளஸ் நம்ம சாதம் அதை எடுத்துக்கலாம். காய்கறி தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது இரவு உணவு. இரவு உணவு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிடணும். அப்பதான் இரவு நம்ம தூங்குறப்ப நம்ம உடம்புல ஹீலிங் மெக்கானிசம் ஸ்டார்ட் ஆகும். இப்ப சொல்றது எல்லாமே கேக்குறப்ப இதுவரை ஒரு சிலர் ஃபாலோ பண்ணாம இருந்தனால கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். 10 நாள் ஃபாலோ பண்றப்ப கன்ஸ்ட்ரக்டிவா உடம்பே மாறும். நம்மளுடைய கியூர் வயா நேச்சர் கேர் டெஸ்டிமோனியல்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட் இருக்கும், எடுத்து பாருங்க. கர்ப்பப்பை கட்டி, வாயில இருந்து ரத்தம் வர்றது, அப்புறமா யூரின்ல இருந்து ரத்தம் போறது, எங்கேயுமே சரியாகாதது நம்ம இதுல சரியா இருக்கு. அப்ப கிட்னி கல்லு, இன்னும் என்னென்ன ப்ராப்ளம் சர்ஜரி மட்டும்தான் பண்ணணும்னு சொல்றாங்களோ, லைஃப் லாங் மருந்துகள் மட்டும்தான் எடுத்துக்கணும்னு சொல்றாங்களோ, அது எல்லாமே நம்ம சரி பண்ணியிருக்கிறோம். தைராய்டு கண்டிஷன் 10 டேஸ் திரும்ப செக் பண்றாங்க, செக் பண்ணா நார்மல் ரேஞ்சில் இருக்கு. வேற என்ன, கார்டிலேஜ் திரும்ப ரீஜென்ரேட் ஆயிருக்கு. நம்ம டிஎஃப்யூல நம்ம வகுப்புக்கு வர ஒரு மேடம், நம்ம டயட்டு சொன்னோம், பயிற்சி பண்ணாங்க, வரும் முறையின போட்டாங்க, திரும்ப கார்டிலேஜ் திரும்ப ரீஜென்ரேட் ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லா கண்டிஷன் உடலுக்கு சாத்தியம், உடல் மாறும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சத்து பற்றாக்குறைக்கு அடுத்தது வர்றது அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் அப்படின்னா, அலைன்மெண்ட் அப்படின்றது இப்ப வந்த ஒரு பிரச்சனை. முன்னாடியில இருந்து இந்த பிரச்சனை இருக்கு, ஆனா இப்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இந்த அலைன்மெண்ட்டை பத்தி நம்ம பேசணும்னா, இப்ப மூட்டு தேய்மானம் உடலை ஒரு செயினா நம்ம பார்க்கணும். இப்ப மூட்டு தேய்மானம் இருக்கிறது பெல்விஸ் மிஸ்அலைன்மெண்ட்னால இருக்கலாம், ஃபீமர் ஹெட் மிஸ்அலைன்மெண்ட்னால இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஸ்கோலியோசிஸ் ஒரு சிலருக்கு இருக்கு. ஸ்கோலியோசிஸ் இருக்கிறப்பயே பெல்விஸ் அது மிஸ்அலைன்டா இருக்கும், அந்த இடுப்பு எலும்பு மிஸ்அலைன்டா இருக்கும். அப்ப அது ஒரு சைடு மட்டும் மூட்டு பகுதியை அழுத்தும், அந்த பக்கம் வலி இருக்கும். அப்ப அலைன்மெண்ட் உடல் சிமெட்ரிக்கலா இருக்கணும். அலைன்மெண்ட் ஏன் இப்ப நிறைய பேருக்கு ஜாஸ்தி ஆகுது, அலைன்மெண்ட் சார்ந்த ப்ராப்ளம் வருது. அலைன்மெண்ட்னா என்ன? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நிறைய அலைன்மெண்ட்ல மாறுபாடுகள் இருக்கு. அலைன்மெண்ட் நிறைய இடங்கள்ல மிஸ் ஆகும், நிறைய விதமா மிஸ் ஆகும். ஆனா மெயினா இருக்கக்கூடிய அலைன்மெண்ட் மிஸ் அலைன்மெண்ட் ஒன்னு ஸ்கோலியோசிஸ், முதுகு எலும்பு பார்த்தா வளைஞ்சிருக்கும், எஸ் மாதிரி சி மாதிரி வளைஞ்சிருக்கும். ஸ்கோலியோமீட்டர்னு இருக்கு, அதை ஓட்டி பாக்குறப்ப
ஸ்கோலியோசிஸ் எந்த அளவுல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ரே எடுத்தாலும் தெரிஞ்சுக்கலாம் ஸ்கோலியோசிஸ் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம எல்லாமே நம்ம கை வச்சு பார்த்தே சொல்லிடுவோம் ஸ்கோலியோசிஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸ்கோலியோசிஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம், அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ரே எடுக்க சொன்னோம், எக்ஸ்ரேல ஸ்கோலியோசிஸ் கன்ஃபார்மு. எக்ஸ்ரே எடுக்க சொல்றது பேஷண்ட் பார்க்கணும் இல்லையா, அதனால எக்ஸ்ரே. அதுக்கப்புறம் நான் போன் அலைன்மெண்ட் தெரப்பி நான் பண்றேன், திரும்ப நான் கையை வச்சு பார்ப்பேன், ஸ்கோலியோசிஸ் அலைன் ஆயிருக்கிறது தெரியும், திரும்ப எக்ஸ்ரே எடுக்கிறோம், திரும்ப பார்க்குறப்ப இனி ஸ்கோலியோசிஸ் நேராயிடுச்சு, ஸ்கோலியோசிஸ் சரியாயிருக்கிறது கண் கூட தெரியுது. இப்ப இந்த ஸ்கோலியோசிஸ் முதுகு எலும்பு வளைஞ்சிருக்கிறது, முதுகு எலும்பில் இருந்துதான் எல்லா இடத்துலயுமே நரம்புகள் பிரியுது. ரெண்டாவது கைபோசிஸ். கைபோசிஸ் அப்படின்னா கூன் போடுறது. அடுத்தது லார்டோசிஸ், ஹைப்பர் லார்டோசிஸ். ஹைப்பர் லார்டோசிஸ்னா இந்த லோயர் பேக் இந்த இடத்துல கர்வு அதிகமாகிறது. இப்ப L4 இந்த இடத்துல இருந்து நம்ம மூட்டுக்கு நரம்பு போகுது. அப்ப அங்க இருக்கிற அந்த நரம்பு அதோடைய மெசேஜ் பாஸ் ஆகுறது, அந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கிறது, அதில் ஏதோ ஒரு தடை இருக்கிறப்ப மூட்டுக்கு சரியா அந்த நர்வ் இம்பல்ஸ் போகாது, வலி இன்க்ரீஸ் ஆகும், வலி சரியாகும். அப்ப அந்த இடத்துல நம்ம சரி பண்றப்பதான் மீதி நம்ம மூட்டுல என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டை நல்லா வேலை செய்யும், கரெக்டா வேலை செய்யும். அப்ப அலைன்மெண்ட் அப்படின்றது சரியா இருக்கணும். அலைன்மெண்ட் சரியில்லாம போறது எதனால அப்படின்னா, இப்ப முதுகெலும்பு எஸ் மாதிரி மாறி போகுது, ஒரு வாட்டி நேரா இல்லாம வளைஞ்சு போகுது. ஏன் வளைஞ்சு போகுது? ஒரு சைடு மட்டுமே அதிகமா வெயிட்டை தூக்கிட்டே இருக்காங்க, அப்ப வளைஞ்சு போகுது. பின் பாக்கெட்ல, செல்போன் பின் பாக்கெட் அந்த இடத்துல பெரிய பர்ஸோ இல்ல செல்போனோ வைக்கிறாங்க பாக்கெட்ல, பேண்ட் பாக்கெட்ல. அப்ப இடுப்பெலும்பு ஒன் சைடு மேல தூக்குது, ஒன் சைடு மேல தூக்குறதா நம்ம பார்க்க கூடாது, இன்னொரு சைடு கீழே போகுது, அந்த சைடு மூட்டுல அவங்களுக்கு வலி வரும். கிளியரா இருக்குங்களா? அதுக்கு அடுத்தது பாக்குறப்ப ஆட்டோ ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஓட்டுறாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க மேக்சிமம் வந்து சைடா உட்காந்துருப்பாங்க, சைடா உட்காந்து பக்கத்துல ஒருத்தரை உட்கார வச்சு அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுவே பழக்கமாக ஆக ஆக அவங்களுக்கு ஸ்கோலியோசிஸ் வருது. இப்ப நான் ஒரு சின்ன பொண்ணுக்கு பார்த்தப்ப ஒன் சைடே வெயிட்டை தூக்குனாங்க, பேகை போட்டு போறாங்க டெய்லி ஸ்கூலுக்கு. ஸ்கூல் பேகை பார்த்தா நம்மளாலே தூக்க முடியல, அவ்வளோ வெயிட் இருக்கு. 14 வயசு பாப்பா, அவங்க அந்த பேக் வெயிட்டை சுமந்துட்டு போறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு ஸ்கோலியோசிஸ் வந்துருச்சு. அப்ப இது ஏன் இந்த ஜென்ரேஷனோட ப்ராப்ளம் சொல்றேன் அப்படின்னு ஐடியா கிடைச்சிருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கோணல் மாடலா படுத்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, வெயிட்டை எவ்வளவு தூக்குனாலும் சரி, இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் இல்ல அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் வரைக்கும் இந்த முதுகுல மிஸ்அலைன்மெண்ட் இல்ல பாடியில மிஸ்அலைன்மெண்ட் ஆனது கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இனி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கும். இப்போ உங்களுடைய பசங்க இருக்காங்க, அவங்களுக்கே நீங்க கொஞ்ச நாள் கோணல் மாடலா உட்கார்றது, படுக்கிறது, அவங்களே கூன் போட்டுருவாங்க. அவங்களே ஒன் சைடு மட்டும் வெயிட் தூக்கிட்டே இருக்க சொன்னா அவங்களுக்கே வந்து முதுகுல ஸ்கோலியோசிஸ் வர ஆரம்பிச்சிடும், நம்மளே பார்க்க முடியும். ஆனா வந்து இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல இல்ல. ஏன்னா மசில் ஸ்ட்ராங்கா இருந்தது. மசில் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம எப்படி உட்கார்ந்தாலும் சரி, எப்படி படுத்தாலும் சரி, நம்மளுடைய முதுகெலும்புடைய அலைன்மெண்ட் சரியா இருக்கும், பெல்விஸ் அலைன்மெண்ட் சரியா இருக்கும். அப்ப இது அலைன்மெண்ட் சரி பண்றப்ப, அலைன்மெண்ட் நம்ம பாக்குறோம், ஒரு கால் மேல இருக்கு, ஒரு கால் கீழே இருக்கு, ஒரு கால் முன்னாடி இருக்கு, ஒரு கால் பின்னாடி இருக்கு. அப்படி பாக்குறப்பயே எந்த மூட்டுல வலி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். எந்த சைடு கீழே இறங்கி இருக்குதோ அந்த இடத்துல மூட்டுல வலி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நடக்கிறப்ப அந்த சைடு தான் அதிகமாக ப்ரெஷர் வரும் இன்னொரு சைடை விட. கிளியரா இருக்கா? அப்படியே பிக்சரைஸ் பண்ணி பாக்குறப்ப கிளியரா இருக்கும். அப்ப அலைன்மெண்ட் அப்படின்றது ரெண்டாவது முக்கியமான விஷயம். அடுத்தது மூணாவது விஷயம் வெயிட் கெயின். உடல் எடை அதிகமா இருக்கிறப்ப மூட்டு தேய்மானம், வலி ஜாஸ்தியா இருக்கும். உடல் எடையை குறைக்கிறப்பயே வலி எல்லாமே ஃப்ரீ ஆகும், வலி எல்லாமே ரிலீஸ் ஆகுறது பார்க்க முடியும். அப்ப வெயிட் கம்மி பண்றது நிறைய விதமா பண்றாங்க. மூலிகை சேக்கு கொடுக்குறாங்க, பவுடர் கொடுக்குறாங்க, அல்லது லிப்போசக்ஷன் பண்றாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்றாங்க. ஆனா வந்து நம்ம பேசிக்கா நம்ம டயட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஃபாலோ பண்றது மூலமா வெயிட் கம்மியாகும். வெயிட் கம்மி ஆகுறதுல 3 சீக்ரெட், ஓப்பன் சீக்ரெட். முதல் சீக்ரெட்டு வேகஸ் நர்வை ஆக்டிவேட் பண்றது.
நம்ம பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணணும். இது டீப் பிரீதிங் டெக்னிக் மூலமா பண்ண முடியும், சிம்பிளா பண்ண முடியும். அப்ப டீப் பிரீதிங், முறையான டீப் பிரீதிங் சரியா நம்ம பண்ணணும். பிரீதிங் மூச்சு பயிற்சின்றது ரொம்ப பவர்ஃபுல்லு. ஆனா தப்பா பண்றப்ப அது நிறைய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அப்ப டீப் பிரீதிங் பண்றப்ப நம்ம உடல்ல வெயிட் கம்மி ஆகுறதுக்கான பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும், கிரேவிங்ஸ் எல்லாமே கம்மியாகும், ஹைப்பரா அதிகமா பசி எடுக்கிற அந்த தன்மை எல்லாமே கம்மியாகும், மற்றும் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுறனால ஹீலிங்கும் ஸ்பீடப் ஆகும். பிளஸ் டீப் பிரீதிங்னால இன்னொரு போனஸ் பெனிஃபிட் ரிலேட்டட் டு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்ன அப்படின்னா, நைட்ரிக் ஆக்சைடுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகும். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே A to Z நீங்க நோட் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் 100% எல்லாமே வேலை செய்யும். அப்ப நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் ஆகும். இது என்ன போனஸ் பாயிண்ட் அப்படின்னா, நைட்ரிக் ஆக்சைடு இயற்கை நேச்சுரல் பெயின் ரிலீவர், நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. நைட்ரிக் ஆக்சைடு இத கண்டுபிடிப்பு, இதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னனால. நைட்ரிக் ஆக்சைடு நம்ம ரத்தத்துல இருக்கணும். நைட்ரிக் ஆக்சைடு நம்ம ரத்தத்துல இருக்கிறப்ப நம்ம ரத்தம் ஈஸியா ஃப்ளோ ஆகும். இது வந்து வேசோ டைலேட்டர், ரத்தத்தை இலக்கி கொடுக்கும். நம்ம வெசல்ஸ் எல்லாமே விரிவடையும். வெசல்ஸ் எல்லாமே விரிவடைகிறப்ப ரத்தத்துல இருக்கக்கூடிய சத்துக்கள் ஈஸியா எந்தெந்த செல்களுக்கு போகணுமோ அந்தந்த செல்களுக்கு போய் சென்றடையும். அந்தந்த செல்களுக்கு போய் அடையிறப்ப அங்க சத்துக்கள் கிடைச்சு அது என்ன ஹீலிங் பண்ணுமோ அதை பண்ணிடும். இப்போ ஒருத்தருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, காலில் வீக்கம் இருந்தது, நீர் கோர்த்து இருந்தது, ஆனா கிட்னி கண்டிஷன் எல்லாம் கிடையாது. கிட்னி கண்டிஷன் இருக்கிறப்ப யூரின் சரியா போகாது, காலில் நீர் கோர்த்துக்கும். அவருக்கு கிட்னி எல்லாமே சரியாவே இருந்தது. அப்புறம் நம்ம அவருடைய இடுப்பு செக் பண்றப்ப இடுப்பு எல்லாம் டைட்டா இருந்தது, இடுப்போட தசை எல்லாமே டைட்டா இருந்தது. அப்ப இடுப்புடைய மசில்ஸ் எல்லாமே டைட்டா இருக்கிறப்ப அங்க இருக்கிற ரத்த நாளங்கள் எல்லாமே விரிஞ்சு இருக்காது, சுருங்கி போயிருக்கும். சரிங்களா? கிளியரா இருக்கா? அந்த தசை இறுகி போயிருக்கிறப்ப அந்த சைட்ல இருந்து போகக்கூடிய ரத்த நாளங்கள் எப்படி இருக்கும்? அதுவும் சுருங்கி போய் டைட்னஸா தான் இருக்கும், சரியா இருக்காது. அப்ப ரத்தம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகி போயிட்டு இருக்கும் கால் வரைக்கும். அப்ப நம்ம அவங்களுடைய இடுப்பை நம்ம ஃப்ரீ பண்ணோம், ரிலீஸ் பண்ணோம், இடுப்புடைய மசில்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணோம். அப்ப இனி அடுத்தது பாக்குறப்ப அவங்களுக்கு வந்து அதிக நேரம் டிராவலிங் பண்றப்ப காலை தொங்க போட்டே உட்காரப்ப நீர் கோர்க்கிற தொந்தரவு இல்லை, கால் வீங்குற தொந்தரவு இல்லை. அப்ப ரத்த ஓட்டம் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி நெர்வுல அந்த சிக்னல்ஸ் முக்கியம். அப்ப இது விஷயம் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் பெட்டு பயன்படுத்துறாங்க. பெட்டு பயன்படுத்தக்கூடாது. நம்ம ஹார்டான சர்ஃபேஸ்ல தான் உட்காரணும், ஹார்டான சர்ஃபேஸ்ல தான் தூங்கணும். நம்ம உட்கார்றப்ப நம்ம வந்து நம்மளுடைய மூட்டு நம்மளுடைய இடுப்பு பகுதியை விட ஹைட்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய மூட்டு கீழே இருக்கணும், இடுப்பு பகுதி மேல இருக்கணும். அது மாதிரி உட்கார்ந்து பழகிக்கோங்க. அப்போ நார்மலா நீங்க இப்ப என்னுடைய ஆடியோ இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு சோஃபால உட்கார்ந்து பாருங்க. சோஃபால உட்கார்ந்த உடனே மூட்டு மேல இருக்கும், இடுப்பு கீழே இருக்கும். சரியா? இப்ப அப்படி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய போஸ்டர் ஸ்ட்ரெயிட்டா, நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் சரி முதுகெலும்ப நேரா வச்சு கம்ஃபர்டபுளா உட்கார முடியாது. இதுவே வந்து ஒரு ஸ்டூல்ல உட்காருங்க. அந்த ஸ்டூல்ல உட்காரப்ப ஸ்டூல் ஓரளவு ஹைட் இருக்கணும், இடுப்பு மேல இருக்கணும், மூட்டு கீழே இருக்கணும். அப்படி உட்கார்றப்பயே லோயர் பேக் ரீஜியன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுறது ஃபீல் பண்ண முடியும். இடுப்பு வலி, லோயர் பேக் பெயின் இருக்கு உங்களுக்கு, நான் சொல்ற மாதிரி உட்காருங்க. உட்கார்றப்பயே அந்த பெயின் ஸ்கேல் கம்மி ஆகுறது தெரியும். நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு முதுகு தண்டு வரும். இனி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சா எல்லாருமே ஸ்டூல் பயன்படுத்திக்கணும். வீட்டில் ஸ்டூல் இருக்கணும். வீட்டில் ஸ்டூல் இருக்கிறப்ப என்ன அட்வான்டேஜ்? வேலை பண்றீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, சேர் இல்லாம ஸ்டூல் இருக்கணும். ஸ்டூல்ல இருந்தா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம கான்சியஸ்னஸ் இல்லாமலே நம்ம வந்து நம்மளுடைய முதுகுக்கு பாராஸ்பைனல் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு இருப்போம். நம்ம கோரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கான வாய்ப்பு அதுல இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்டூல் பயன்படுத்துறப்ப சேர்னா கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே சாஞ்சு உட்காந்துருவீங்க பின்னாடி, அப்புறம் கூன் போட்டுரும். இல்ல ஒரு சைடா சாஞ்சு உட்காந்துருவீங்க. ஸ்டூல்னா என்ன, பின்னாடி போனா கீழே விழுந்துருவோம், சைட்ல சாயவே முடியாது.
அப்ப ஸ்டூல்ல உட்கார்றப்ப முதுகுத்தண்டு நேராவே வச்சுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பா இருக்கும். அப்ப வெயிட் கம்மி பண்றதுல நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும். இது ஃபர்ஸ்ட் வேகஸ் நர்வை ஆக்டிவேட் பண்ணும், நர்வஸ் சிஸ்டத்தை காம் டவுன் பண்ணும்னு சொன்னோம். அதுக்கு மூச்சு பயிற்சி ஹெல்ப் பண்ணும். மூச்சு பயிற்சி முதல் விஷயம். அடுத்தது ரெண்டாவது விஷயம் உணவு முறை. அதுக்கான உணவு முறை இருக்கு. அப்ப இந்த உணவு முறை அப்படின்றது என்ன அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியா எடுத்துக்கணும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஃபாஸ்டிங் மெத்தட் எல்லாமே இருக்கு. கரெக்டா ஃபாஸ்டிங் மெத்தட் பண்றப்ப இன்னும் ஈஸியா வெயிட் கம்மியாகும். அல்லது நார்மலா ஒரு ஈஸியான மெத்தடு, இரவு உணவை கட் பண்ணிக்கலாம். இரவு உணவை கட் பண்ணிட்டு இரவு உணவு வெறும் பாயில்டு வெஜிடபிள்ஸ் மட்டும், இல்ல வெஜிடபிள் சூப்பு மட்டும் அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறப்ப அந்த சூப்லயும் வந்து கடைசியா தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு நைட் அப்ப பசி எடுத்தா என்ன செய்யுது அப்படின்னு கேள்வி வரும். அப்ப ஆரம்பத்துல தேங்காய் பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுக்காம இருக்கிறப்ப இன்னுமே வெயிட் ஸ்பீடா கம்மியாயிட்டே போகும். அப்ப இரவு உணவு, அதுக்கப்புறமா நார்மல் வெயிட் கெயின் ஆனதுக்கு அப்புறமும் இரவு உணவு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஒரு 7 மணிக்கு முன்னாடி முடிச்சிடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அப்படியே மெயின்டைன் ஆயிரும். அடுத்தது உடற்பயிற்சி. உடற்பயிற்சி மூட்டுக்காகவே நம்ம 6ஆம் நாள் பயிற்சி அப்படின்னு நம்ம ஒண்ணு ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல்ல நம்ம கொடுத்துருக்கோம். 6/21 ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் டாக்டர் அஜய் பிரகாஷ்னு போட்டீங்கன்னா 6ஆம் நாள் பயிற்சி வரும். வெறுமனே மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கான சிறப்பு பயிற்சி. 6ஆம் நாள் பயிற்சி, 7ஆம் நாள் பயிற்சி, 8ஆம் நாள் பயிற்சி. 3 பயிற்சி பண்றப்ப அந்த மூட்டு தேய்மானம் அது எல்லாமே ரிலீவ் ஆகும். வஜ்ராசனம் போட வேண்டாம். மூட்டு தேய்மானம் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா, வலி இருந்தது அப்படின்னா வலியை மீறி பயிற்சிகள் செய்யக்கூடாது. வலி எவ்வளோ இருக்கோ அந்த வலிக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் டெய்லி செஞ்சுட்டே இருக்கிறப்ப அதுக்கப்புறம் உடல் வந்து சரி பண்ணிக்க ஆரம்பிக்கும், ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இது வரைக்கும் 4th ஸ்டேஜ் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்லாம் பார்த்து ஜவ்வு தேஞ்சுதான் இருக்கும், வலி ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறமா சிகிச்சை எடுத்து எண்ணெய் டெய்லி போட்டு அதுக்கப்புறமா பார்த்தா ஜவ்வு அதே மாதிரி தான் இருக்கும். ஜவ்வு இன்க்ரீஸ் ஆகுறது இல்லை ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம். ஆனா வலியே இருக்க மாட்டேங்குது. என்ன ரீசன் அப்படின்னா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே ஸ்ட்ரெங்தன் ஆயிரும், மசில்ஸ் ஃப்ரீ ஆயிரும். அப்ப அவங்களுக்கு வலியே இருக்கிறது இல்லை, சூப்பரா அவங்க மேனேஜ் பண்ணிக்க முடியுது. அப்போ இந்த பயிற்சி அதுக்கு ஹெல்ப் பண்ணும். 6ஆம் நாள் பயிற்சி, 7ஆம் நாள் பயிற்சி, 8ஆம் நாள் பயிற்சி. பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி டெய்லி எண்ணெய் போட்டுக்கோங்க, வரும் முறிவு எண்ணெய் போட்டுக்கோங்க. முடக்கத்தான் அதை நீங்களே எண்ணெய் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வரும முறிவு எண்ணெய் நம்ம கொடுப்போம், நம்ம டைமே வாங்கிக்கலாம். தர்து நிவாரண எண்ணெய், VVME ஆயில். அப்புறம் வந்து நம்ம பெயினோ ஹீல் அப்படின்ற எண்ணெய். பெயினோ ஹீல் இன்ஸ்டன்டா பெயினை ரிலீவ் பண்ணும். அலைன்மெண்ட், அடுத்தது வெயிட். இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். டெஃபிஷியன்சிக்கான விஷயம், அலைன்மெண்ட்டுக்கான விஷயம், வெயிட் எப்படி கம்மி பண்றது அப்படின்ற அந்த 3 சீக்ரெட்டு நம்ம பார்த்துருக்குறோம். இனி அடுத்து ஒரு 3 பகுதி இருக்கு, அது நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாங்க. நன்றி, வாழ்க வளமுடன். இன்னொரு முறை நான் இப்ப ஆரம்பத்திலிருந்து சொன்னது திரும்ப ஒரு நிமிஷத்துல ஸ்பீடா சொல்ல போறேன். அது சொல்லி முடிச்சுட்டு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க கேட்டுக்கலாங்க கடைசியா நம்ம முடிச்சதுக்கு அப்புறம். இப்ப முதலாவது நம்ம பாக்குறப்ப ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பார்ட் 1 பேசி இருக்கிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க. பார்ட் 1 மட்டுமே பார்த்து நிறைய பேருக்கு 10 நாள் நீங்க சொன்னது ஃபாலோ பண்ண, இப்ப வலி நல்லா குறைஞ்சிருக்குன்னு எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 2வது நம்ம பார்ட் 2 இதை பாக்குறப்ப டெஃபிஷியன்சி, சத்து பற்றாக்குறை. சத்து பற்றாக்குறைக்கு நம்ம எப்படி அதை சரி செய்யறது, அதுக்கான ஒரு உணவு பேட்டர்ன் நம்ம பார்த்தோம். அதுக்கு சாய்ஸோட நம்ம சொல்லியிருக்கோம். நட்ஸ் இல்லையா, தேங்காய் இல்லையா, வேர்க்கடலை இல்லையா சொல்லியாச்சு, சுகர் இருக்கா சொல்லியாச்சு. அப்புறமா காலை உணவு, காலை உணவுலயும் சாய்ஸ் சொல்லியாச்சு, ஏகப்பட்ட சாய்ஸ், ஒரு சாய்ஸ் இல்லை நிறைய சாய்ஸ் சொல்லியாச்சு. மதிய உணவு டைம் இல்லையா என்ன செய்யணும், இது இல்லையா அது இல்லையா, அப்ப அதுக்கு என்ன மாற்று வழி, இரவு உணவு. இப்ப டெஃபிஷியன்சி முடிஞ்சு. டெஃபிஷியன்சிக்கு அடுத்தது அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்டை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இப்ப அந்த அலைன்மெண்ட் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும், அலைன்மெண்ட் சரியில்லாம போகாம பாத்துக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யலாம். ஸ்டூல் பயன்படுத்தணும்,
ஒன் சைடா வெயிட் தூக்கக்கூடாது, 2 சைடுமே தூக்கணும். அதுக்கடுத்தது பெட் பயன்படுத்தக்கூடாது, குப்புறா நம்ம படுக்கக்கூடாது, ஒன் சைடு நம்ம பின் பாக்கெட்ல பர்ஸ் வேலெட் வச்சு நம்ம உட்காரக்கூடாது. இது மாதிரியான விஷயங்கள். இப்ப ஒரு சில பைக் எல்லாமே நல்லா குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். அது மாதிரியான பைக் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதெல்லாம் லோயர் பேக் பெயின் வந்துடும். பார்க்கிறதுக்கு மட்டும்தான் அது அழகா இருக்கும். அப்ப இதெல்லாமே அலைன்மெண்ட்டை சரியில்லாம பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்ப அலைன்மெண்ட் என்ன செஞ்சாலும் சரியா இருக்கணும் அப்படின்னா அப்ப உடற்பயிற்சி செய்யணும், மசில்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். இப்ப அலைன்மெண்ட் கெட்டு போயிடுச்சு, அலைன்மெண்ட் சரியில்லை அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு போன் அலைன்மெண்ட் தெரப்பி அப்படின்ற சிகிச்சை இருக்கு. சார் ஜாக்சன் சுங்கத் அவருடைய பேட்டர்ன் சிகிச்சை முறை அதை நம்ம கிளினிக்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். போன் அலைன்மெண்ட் தெரப்பி நீங்க கத்துக்கணும்னாலும் சரி, ஃபுல்லா கத்துக்கணும்னாலும் சரி, இல்ல முதுகு எலும்பு நான் சொன்ன மாதிரி வளைஞ்சிருக்கு, இல்ல ஒரு ஷோல்டர் மேல ஒரு ஷோல்டர் கீழே, பெல்விஸ் ஒரு கால் கீழே ஒரு கால் மேல, இல்ல வலி சம்பந்தமான ஏதோ ஒரு தொந்தரவு, அதுக்கு போன் அலைன்மெண்ட் தெரப்பி பண்ணணும் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணி கிளினிக்ல வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். இல்ல கத்துக்கணும்னாலும் இந்த போன் அலைன்மெண்ட் தெரப்பி கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம், கத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வெயிட் கெயின் பண்றதுக்கான என்னென்ன விஷயங்கள் அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்றதுக்கான என்னென்ன விஷயங்கள், அதுக்கான 3 சீக்ரெட்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப இன்னும் 3 காசஸ் இருக்கு, ரூட் காசஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு. அந்த ரூட் காசஸ் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி ஐயா. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக எவ்வளோ விஷயங்களை நமக்கு அப்படியே தொடர்ந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. நம்ம அதாவது இயற்கை வழியில நம்ம மாத்திரை இல்லாம சிகிச்சை, அறுவை சிகிச்சை இல்லாம மூட்டு வலிக்கு நிவாரணம் நம்ம எப்படின்றத ஒரு 6 சொன்னாங்க. 6 ரூட் காஸ் வந்து அதுக்கு 6 மெயினா. அந்த 6 விஷயத்துல இன்னைக்கு 3 வந்து ரொம்ப டீப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சத்து பற்றாக்குறை, அலைன்மெண்ட், உடல் எடை அதிகமாகிறது, அது எப்படி நம்ம குறைச்சிக்கணும்ன்ற ஐயாவே அதை தொகுத்து அழகா நமக்கு நிகழ்ச்சி நிறைவுலையும் சொன்னாங்க. சத்து பற்றாக்குறைக்கு உணவு வந்து நிறைய நமக்கு சாய்ஸோட காலை மாலை இரவு என்ன மாதிரியான உணவுகள்லாம், சுகர் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாம் எப்படி எடுக்கலாம், நிறைய வந்து நமக்கு அந்த சாய்ஸோட கொடுத்துருக்காங்க. முக்கியமா நம்ம ஒண்ணு கவனத்துல வச்சுக்கிறது, அந்த தோலில் வந்து நம்ம அந்த பவுடர் கிரீம், இப்ப வெயில் காலம் வந்துட்டு சம்மர் வந்துட்டதால நம்ம நிறைய பவுடர் யூஸ் பண்ணுவோம். இப்ப அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாம அந்த தோலை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் அதுவும் சொல்லியிருக்காங்க ஐயா. அப்புறம் அலைன்மெண்ட் நாம எப்படி நேரம் அமரணும், மெத்தையில உட்காரக்கூடாது, சேர்ல உட்காந்து சாயக்கூடாது. அப்ப அந்த இடுப்பு எலும்புக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு உடற்பயிற்சி செய்து உடலை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உடல் எடை குறையிறதுக்கும் நமக்கு நிறைய வழிகளை சொன்னாங்க. ஐயா அவர்களே, நாம் துரிய நிலையில் நின்று வாழ்க்கை மகிழலாம். இன்று மிக சிறப்பான ஒரு அதாவது நம்ம அந்த இயற்கை வழியில எப்படி நாம அறுவை சிகிச்சை இல்லாம மூட்டு வலியை சரி செய்து கொள்ளும் என்பது இயற்கையான, அதாவது உணவு முறைகளாலே நம்ம பயிற்சி முறைகளாலும் சரி செய்து கொள்ளலாம் என்று மிக சிறப்பான சிந்தனை விளக்கம் கொடுத்த நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நமக்கு யூடியூப்ல இந்த பாட்டு வந்துடும். நமக்கு 1 and 2 மறுபடியும் மறுபடியும் நம்ம போய் பார்த்து நமக்கு என்னெல்லாம் தேவையா இருக்குதோ நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். தெரிஞ்சிட்டியம்மா? ஓகேம்மா, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரணவ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அறிவிப்புகள் மட்டும் கொடுத்துட்டு டக்குன்னு கேள்வி பதில் போயிடலாம்மா. அம்மா கொஸ்டின் ஆன்சர் முடிச்சிடலாமா? நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றான். அறிவிப்புகள் இப்ப சொல்லிடவா? ஆமாம்மா, டக்குன்னு அறிவிப்புகள் முடிச்சுட்டு நம்ம அடுத்து போயிடலாம். ஐயாவும் ஒரு 2 நிமிஷம் ஓய்வு எடுத்துப்பாங்க அதுக்குள்ள. சில முக்கிய அறிவிப்புகள். நாளை காலை 4:15 முதல் 7 மணி வரை நடக்கும் அத்தனை பயிற்சிகளிலும் நாம் கலந்து கொள்வோம். மதிய நிகழ்வாக சொற்பொழிவு, நாளை
ஆழ்நிலை தியானம், இறையாசிரியர் பயிற்சி. அம்மா கொஞ்சம் நெட்டு கேக்குறதாம்மா நான் சொல்றது? கேக்குதுமா, கேக்குது கேக்குது. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். நாளை காலை 4:15 முதல் 7 மணி வரை நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நாம் கலந்து கொள்வோம். மாலை கேக்குறதாமா? ஆழ்நிலை தானம், இறையாசிரியர் பயிற்சி உரை நடக்கும், அதில் நாம் கலந்து கொள்வோம். மாலை அறிவிப்புகள், மாலை அமர்வு, ஞான கவிகள், காயக்கல்பம், உலக நல வேள்வி, இறை குரு வணக்கம், கூட்டு தியானம், இதில் கலந்து கொண்டு ஆன்மீக பெறுவோம். இரவு அடுத்த இரவு 8:30 மணிக்கு பேராசிரியர் இறையாசிரியர் மதன்குமார் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆன்மீக பெறுவோம். வாழ்க வளமுடன். அடுத்து நம்ம 29, 30 அமாவாசை 2 தினங்கள் வந்து மலையப்பாலத்துல நேரடி மௌன நிகழ்வு நடைபெறும். அதுல நேரடியாக அங்க கலந்து கொள்பவர்கள் நம்ம கலந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்மா. அடுத்த நிகழ்வாக நம்ம கேள்வி பதிலுக்கு செல்லலாம். முதலாக பிரணவ் தாஸ் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா அடுத்த அன்பர் கூப்பிட்டுருங்க. அருட்காந்த் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். அருட்காந்த செல்வி அம்மா. அருட்காந்த செல்வி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். ஏன் மியூட் ஆகலையா யாருக்கும்? அம்மா கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். அம்மா அம்மா கேளுங்கம்மா. கேக்குதுமா? கேக்குதுங்களா? ஹலோ, வாழ்க வளமுடன். கேள்வியை கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். அஜய்பா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. அதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க விளையாட்டு இது சொல்லும் போதுப்பா, அப்போ அந்த காலத்துல எல்லாம் அந்த பாரம்பரிய விளையாட்டு இருந்தது இல்லைங்களா? ஆமா. அதுவும் இதுக்கு எந்த வகையில இதுவாகும் அப்படின்னு கேட்கலாம். பாரம்பரிய விளையாட்டுங்க சின்ன வயசுல 10 ஏஜ் வரைக்கும் விளையாடுனாங்களே பசங்க. சொல்லுங்க, என்னென்ன விளையாட்டுகள் சொல்லுங்க. பாரம்பரிய விளையாட்டு. பாரம்பரிய விளையாட்டுகள் நொண்டி விளையாடுனாங்க. சரி. அந்த கயிறு இழுத்தல், அதுக்கப்புறம் உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டும் இருக்கு. என்ன சொல்றது, பல்லாங்குழி, அந்த மாதிரி. அது மாதிரி எல்லாம் அதையெல்லாம் மறுபடியும் கொண்டு வரலாம். கேள்வி இருக்கா? இது தவிர எனக்கு வந்து பாதத்தினுடைய உள் வயிறு பகுதி அழுத்துறோம்லப்பா, அந்த இடத்துல எப்ப பாரு பெயினா இருக்கு. எந்த காலுனாக்கா லெஃப்ட் காலோட உள்ள வயிறு பகுதி நடுப்பகுதி அழுத்துறோமா, அந்த இடத்துல அடிக்கடி பெயின் இருக்கு. அழுத்துறப்ப மட்டும் வலி இருக்கா இல்ல சும்மா இருக்கிற நேரமும் வலி இருக்குங்களா? சும்மா ஏதாவது நம்ம திடீர்னு சுகாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம், உட்கார்ந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வலி தெரியுது. சரி, ஓகே. சரி, வேற எதுவும் கேள்வி இருக்கா? இல்ல, அதுதான். சரிங்க, மியூட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்றேன். முதல்ல பாரம்பரிய விளையாட்டுகள் பத்தி கேட்டிருந்தீங்க. நம்ம என்ன சொன்னோம்னா, நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள் இது செய்யறப்ப நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஒண்ணு வந்து இப்ப இருக்கிற ப்ராப்ளம், இந்த அலைன்மெண்ட் இது மிஸ் ஆகுறத தடுக்கும். ஏன்னா நம்ம மசில்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். மசில் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப நம்ம ஒரு சைடா வெயிட் தூக்குறப்பையும் இல்ல நம்ம காலுடைய மசில்ஸ் எல்லாம் நம்ம பாரம்பரிய விளையாட்டோ பயிற்சியோ செய்யறப்ப மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். ஓவர் வெயிட்டும் ஆகாது, ஒபிஸும் ஆகாது. இந்த வகையில எல்லாமே பாரம்பரிய விளையாட்டுகள், பாரம்பரிய பயிற்சிகள் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அதோட ரெண்டாவது, இந்த பாதத்துல அந்த இடத்துல மட்டும் வலி இருக்கிறது, அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் நம்ம இருக்கிறப்ப நமக்கு வந்து அடிக்ஷன் ஃபீல் ஆகாது. அது அடிக்ஷன், ஃபோன் அடிக்ஷனா இருக்கட்டும், இல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு வர இந்த ஆல்கஹால் அடிக்ஷன், வேற எந்த அடிக்ஷனுமே இருக்காது. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அடிக்ஷனே இருக்காது.
அதே மாதிரி பாரம்பரிய பயிற்சி, களரி போயிட்டு வர்மக்கலை, சிலம்பம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னா அவங்கலாம் அடிக்ஷன் பக்கமே போகாது. மனம் வந்து அவ்வளோ உறுதியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம கொண்டு வரப்ப இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. நம்ம எல்லாருமே கொண்டு வரணும்னு தான் நம்ம சொல்றோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த பாதத்துல அந்த இடத்துல வலி இருக்கு, சும்மா இருக்கிற நேரமும் வலி இருக்கு அப்படின்னா அங்க ட்ரிகர் இருக்கா வாய்ப்பு இருக்கு, இல்ல பிளான்டர் ஃபெசைட்டிஸ் இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்கணும். சாதாரணமா நம்ம சப்பாத்தி உருட்டுறது, அந்த சப்பாத்தி உருட்டுற ரோலர், அதுல நம்ம கால் வச்சு டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் பண்ணுங்க, முன்னும் பின்னும் அசைவு. அந்த இடத்துல சூடு ஒத்தடம் கொடுங்க. எப்சோம் சால்ட் தண்ணியில போட்டு கரைச்சு காலில் வச்சிருங்க. அது ரத்தத்துல சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். எங்கேயாவது பிடிப்பு இருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணிடும். இது வந்து மெக்னீஷியம். இது மூணையும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப கூப்பிடுங்கம்மா. ஓகே, அன்பர்கள் கொஞ்சம் தெளிவாகவும் சுருக்கமாகவும் கேள்விகளை கேளுங்க. நமக்கு நேரம் ஆயிடுத்து. இதுக்கப்புறம் வேற யாரும் ஆண்ட்ரைஸ் பண்ண வேண்டாம். அடுத்ததாக சிவலிங்கம் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதா? கேளுங்க ஐயா, ஆ, கேளுங்க ஐயா, கேக்குதாம்மா? கேளுங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா அஜய் பிரகாஷ் ஐயா, வீட்டம்மாவுக்கு கால் வந்து அந்த நரம்பு வந்து நைட்ல இழுக்குது. சரிங்க. எந்த அதாவது இடத்துல? நரம்பு அதாவது கெண்டைக்கால் சதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல ஆமா. அப்படியே அப்பப்போ இழுக்குது. அவங்க தண்ணி தொளிக்கிறாங்க, தொளிச்சா அவங்களுக்கு ரிலீஃபா கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? வேற எதுவும் தொந்தரவு இருக்கா இது தவிர? இது அதான் அதான் அதாவது நரம்பு நரம்பு இழுக்கிறது தான். ஆனா ரெகுலரா எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ம். நரம்பு சரி இழுக்குது, சரி வலி சரி இருக்குது. சரி. நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, டயட் பேட்டர்ன் காலையில இருந்து இரவு வரை, இது வந்து டெஃபிஷியன்சினால இருக்கலாம், இல்ல இடுப்புல மசில் டைட்னஸ்னால இருக்கலாம். நம்ம சொன்ன அந்த உணவு முறை ஃபாலோ பண்ணுங்க. இடுப்பு ரிலீஸ் பண்றதுக்கான பயிற்சி முறை நம்ம கொடுத்துருக்கோம். அது ரெண்டும் பண்றப்ப இது ரிலீஸ் ஆயிருங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி அம்மா. ஒரு முறை டெஸ்ட் பண்ணுங்க ஜானகி அம்மா. அம்மா கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா, கேளுங்கம்மா. ஐயா, எனக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேல இருந்து மூட்டு வலி இருக்கு. இந்த மூட்டு வலி சரி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த மனவளக்கலைக்கே வந்தேன். இப்போ நான் சரி வந்ததுக்கு அப்புறம் ரெகுலரா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு சரி. கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு ம். முன்னாடி வந்து குதிக்கால்ல வந்து கால்சியம் டெபாசிட் ஆகி ரொம்ப பெயினா இருந்துச்சு. அதுல சரி இருந்து வந்து அந்த கால் நடக்கிற பொசிஷன் எல்லாம் மாறும்போது இப்போ வந்து ம். 2 மூட்டுமே ரொம்ப வலியாயிட்டு இருக்கு. சரி அதுக்கு என்னங்கய்யா பண்றது? சரி சரிங்க. இப்ப இந்த கால்கேனியர் ஸ்பர், அதுதான் கால்சியம் டெபாசிட் பண்றது, அதானே சொல்றீங்க? எக்ஸ்ரே எடுத்து ஆமாங்க, பாத்தீங்களா? ஆமாங்க, ஊசி மாதிரி இருக்கு. ஆமாங்க, ஆமாங்க. அதுக்கு என்ன ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா, இல்ல பெயின் எடுத்துட்டு இருக்கீங்களா? பிசியோதெரப்பி கொஞ்சம் பண்ணா, அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லிட்டு அந்த பாத சிகிச்சை ம். அது இப்ப மட்டும்தான் குதிங்கால்ல வலி பண்ணிட்டு இருக்கா இருக்கேன். இல்லையா? இப்போ கொஞ்சம் வலிக்குது. கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் கொஞ்சம் ரொம்ப நடந்தா வந்து பெயின் ஆகி அந்த இடத்துல மறுபடியும் வீக்கம் வருது. நடக்காம சரி நார்மலா நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த வீக்கம் கம்மியாகுது. சரிங்க. குதிங்கால் வலி இப்போ அதோட மூட்டு வலி இருக்கு. மூட்டு வலி தேய்மானம் தானே இருக்கு. ஆமாங்க, ஆமாங்கய்யா. எக்ஸ்ரே பாத்தீங்களா? எக்ஸ்ரே எல்லாம் பார்த்துட்டு டாக்டர்ஸ் அங்கே நான் கோயம்புத்தூர் அங்கே 2 3 பெரிய ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது வந்து மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சு. அதனால 2 மூட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ம். அது 2015லேயே சொன்னாங்க. நான் அதை வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபின்லாண்ட் போயிருந்தப்போ அங்கே டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க மூட்டு தேய்மானம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்போ நடக்கவே முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக தோணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் அதை வந்து தள்ளி போட்டுட்டேன். சரி ஆப்ரேஷன்லாம் எதுவும் பண்ணலை. புரிஞ்சது. மியூட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேங்க. இப்போ வந்து குதிங்கால் இந்த கால்கேனியர் ஸ்பர்னால வலி இருக்கு, பிளஸ் மூட்டு தேய்மானம். மூட்டு தேய்மானத்துக்கு தான் இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா மூட்டு தேய்மானத்துக்கான சொல்யூஷன் என்னென்ன செய்யலாம் அப்படின்றது தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம். சிம்பிளா இருக்கும். ஃபாலோ பண்றப்ப 10 டேஸ்லயே பெயின் ரிலீவ் ஆகுறது தெரியும். அதை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது
இன்னைக்கு நம்ம பேசின உரையும் அது சம்மந்தப்பட்டது தான். அதை பத்தி தான் சொல்லியிருக்கிறோம். இப்ப நம்ம சொல்லியிருக்கிற அந்த உணவு முறை, அந்த பேட்டர்ன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 6ஆம் நாள் பயிற்சி சொல்லியிருக்கோம். அந்த 6ஆம் நாள் பயிற்சி இதுக்கு உண்டான பிசியோதெரப்பி எக்ஸசைஸ், இதுக்கு உண்டான யோகா, தெரபியூட்டிக் யோகா எக்ஸசைஸ், இது ரெண்டையும் சேர்த்து பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சி பண்றது, மூட்டுக்குரிய பயிற்சி பண்றது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சா தொடர்ச்சியா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கால்கேனியர் ஸ்பர் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த கால்கேனியர் ஸ்பர்ருக்கு என்னுடைய நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு ஆசானுடைய நம்பர் நான் கொடுக்குறேன். அங்க போய் பாருங்க. ஸ்பருக்கு அங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அதுல ரிலீவ் ஆகும். நன்றி. அடுத்ததாக கலைவாணி அம்மா. அடுத்து பிரணவதாஸ் அம்மா. கலைவாணி அம்மா நீங்க பேசுங்க. மைக் ஓப்பன்ல தான் இருக்கு, பேசலாங்கம்மா. ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. அது ரைட் சைடு வந்து லெஃப்ட் வந்து மினிஸ்கேஸ் டேர் ஆனதுன்னு லேப்ராஸ்கோபில பண்ணதுங்க ஐயா இந்த 2 வருஷம் முன்னாடி. சரிங்க. இப்போ வந்து லெஃப்ட்ல இது பண்ணி ரெக்கவரி ஆயிடுச்சு. இப்ப ரைட் சைடே ஊனி நடந்தது. இப்ப அதுவும் மினிஸ்கேஸ்லாம் டேர் ஆகி நஞ்சு போயிடுச்சு. அது 2 ஒட்டிட்டு இருக்கனாலதான் வலிக்குதுன்னு சண்டி நடக்கிற அளவுல ஆயிடுச்சு சார். அந்த டக்கு வாக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சுக்குங்க. அப்புறம் அதனால இந்த பயிற்சி எல்லாம் பிசியோதெரப்பி சொல்லவும் அந்த காலை கொஞ்சம் சைடா திரும்பி மேல தூக்குறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு காலை முட்டியெல்லாம் கிரிப்பா பிடிச்சு பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. அது இப்படி தேய்மான உராசரம் தான் வலிக்குது அப்படிங்கிறாங்க. 55 ஏஜ் ஆகுதுங்க. வெயிட் 77 இருக்குது. வெயிட் ஒபிசிட்டினாலதான் இவ்வளவு வலிங்கிறாங்க. அப்புறம் நீங்க என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேசுற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். நீங்க ரிப்போர்ட் எல்லாமே அனுப்புங்க. அதை பார்த்துட்டு நம்ம திரும்ப பேசலாம். இது சாட்ல போட்டிருக்கீங்களா ஐயா நம்பர்? என்னுடைய நம்பர் 96. அம்மா நான் சாட்ல போட்டு விடுறேங்கம்மா. நன்றிங்க ஐயா, நன்றி. சாட்ல போட்டுறா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, இந்த வாய்ப்புக்கு நன்றி. சங்கீதாம்மா. கலைவாணி அம்மாவா? கேளுங்க. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. மறந்து போகுது ஐயா, தூங்க சொல்ல. நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா. சரியா கேட்கலீங்கம்மா. மறுபடியும் சொல்லுங்க கலைவாணி அம்மா. மைக் பக்கத்துல வச்சு பேசுங்க. படுத்து தூங்க சொன்னா கை கால்லாம் மறந்து போகுது. கை கால் மறந்து போகுதுங்களாங்க ஐயா? வேற ஏதாச்சும் இருக்குங்களாம்மா? அதான் முதுகு வலி இருக்குமா? முதுகு லோயர் பேக் பெயின் இருக்கா? அடி முதுகுல மட்டும் வலி இருக்குங்களா? முதுகு வலிக்கு எதுவும் எம்ஆர்ஐ எடுத்திருக்கீங்களா? எதுவும் எடுக்கல. முதுகு வலி எப்பையில இருந்து இருக்கு? அது இருக்குது ஒரு 2 வருஷமா இருக்கு. ஆனா நான் ஒன்னும் பண்ணல. எக்ஸசைஸ் தான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் சுகர் நார்மல் ரேஞ்சில இருக்கா? அதெல்லாம் நார்மலா இருக்குது. எதுவுமே இல்லை. சரி, ஓகேங்க. சரி, மியூட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உடல் பயிற்சி, அதுக்கப்புறம் நம்ம சொன்ன விட்டமின் டி அளவு கரெக்டா இருக்கணும். வெயில் டெய்லி உடல்ல ஒரு 1/2 மணி நேரமாவது படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல் உடம்புல எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வெயில் படணும். காலை இளம் வெயில், மாலை இளம் வெயில். அதுக்கு அடுத்தது மெக்னீசியம் சத்து சரியா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப கீரைகள் உணவுல டெய்லி எடுத்துக்கோங்க. கீரை சமைக்க முடியலனாலும் பொடி சாதத்துல கலந்து அதை எடுத்துக்கணும். 3வது ரெட் ஜூஸ், சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய சாறு. பீட்ரூட்டு கைப்பிடி அளவு அரைச்சி வடிகட்டி அந்த சாறு காலையில வெறும் வயிற்றுல ஒரு முறை, ஈவினிங் எம்டி ஸ்டமக்ல ஒரு முறை. இந்த 3 சேஞ்சஸ் இதோட சேர்த்து உடல் பயிற்சி நம்ம ஆல்ரெடி சொன்னது. அது செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே நைட்டு படுத்து காலைல எந்திரிக்கிறப்ப மதப்பு இருக்கிறது எல்லாம் இருக்காது. நம்னஸ் ரிலீவ் ஆகிடும். மற்றபடி முதுகு வலி, இந்த முதுகு வலிக்கும்
மூட்டு வலிக்கு என்ன டயட் சொல்லியிருக்கோமோ அதே டயட். அடுத்து மூட்டு வலிக்கு நம்ம கஷாய முறை சொல்லியிருக்கோம், முடக்கத்தான் கஷாய முறை. மூட்டு வலிக்கு 10 சொல்லியிருக்கோம். இதுல எல்லாமே மூட்டுக்கு பதிலா நம்ம முதுகுக்கு போட்டுக்கோங்க. பயிற்சி வந்து தாடாசனம், மகராசனம் தொடரு, மர்க்கட்டாசனம் தொடர். இந்த பயிற்சி எல்லாமே முதுகுக்கு ரிலீவ் பண்ணக்கூடிய பயிற்சி. வரும முறிவு எண்ணெய் போட்டு பயிற்சி பண்ணிக்கோங்க. அடுத்துங்க. ஐயா அதை வந்துட்டேன், நம்பர் அனுப்பி. சங்கீதாமா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. ஐயா லெஃப்ட் சைடு அடி வயிறு பெயினா இருக்குங்கய்யா. சரி. கொஞ்ச நாளாவே இருக்குங்கய்யா. ஒரு சரி. டைம் இல்லாம இருக்கு, ஆனா மேக்ஸிமம் இருக்குங்கய்யா. என்ன செய்யறப்ப வலி அதிகமாகுது? சப்போஸ் வெயிட் தூக்கும் போது வலி இருக்கு, இல்ல கொஞ்சம் ரொம்ப நடந்தா வலி இருக்குங்க. சரி, ஓகே. வேற எதுவும் தொந்தரவு இருக்கா இது தவிர? வேற எதுவும் இல்லைங்க. கொஞ்சம் அந்த ரொம்ப அப்படியே ஒரு பக்கமா சாஞ்சி படுத்தோம்னா சர்க்குலேஷன் கம்மியா இருக்க மாதிரி அந்த கை மரத்து போறது அது மாதிரி இருக்குங்க. அது எப்பயாச்சும் ரொம்ப ரேர் தாங்கய்யா. சரி சரிங்க. சரி, ஒரு முறை நேர்ல வாங்கம்மா, அப்பா நான் பாக்குறேன். சரி சரிங்க. ஓகே. அடுத்ததாக OnePlus. சார் இது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி. ரைட் நீல வந்து லெகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. சரிங்க. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாங்க, லெகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. பெட் ரெஸ்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ரைட் அவசரம்னா நீல ஆப்ரேட் என்ன பண்ணணும்னு சொன்னாங்க. லிகமெண்ட்? ஏசிஎல் லிகமெண்டா, என்ன லிகமெண்ட்? மெனிசியல் லெகமெண்ட், லேட்ரலும் சரி ஓகே. மிடில் சைட்லயும். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? அதான் ரைட் நீல இந்த 2 லெகமெண்ட்டும் டேர் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தேன், சரி. ஆர்த்தோ பார்த்தேன், அவங்க பெட் ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்க முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது, நீங்க வேணும்னா ஆப்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படின்னாங்க. சரிங்க சார், நீங்க எனக்கு ரிப்போர்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ரிப்போர்ட் ஓகே. பார்த்துட்டு திரும்ப பேசலாம். ஓகேங்கய்யா. அடுத்ததாக கேலக்ஸி. ஐயா உங்களுக்கு எவ்வளவு நேரங்க ஐயா டைம்? இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கம்மா? நம்ம அதான் இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க ஐயா. சரி பாத்துடலாங்க. சரிங்க அம்மா, இதுக்கப்புறம் யாரும் ஹேண்ட் பண்ணாதீங்க, 8:15 ஆயிடுச்சு. கேலக்ஸி நீங்க சொல்லுங்கம்மா. ஹலோ சார், இப்ப நீங்க அந்த ஜூஸ் என்ன ஜூஸ் சொன்னீங்க சார்? எதுக்காகம்மா? இப்ப குடிக்கிறதுக்கா? காலையிலயும் நைட்டும் ஒரு ஜூஸ் சொன்னீங்களே சார், இப்போ காலருக்கு ஒரு இல்ல, காலர். அது அவங்களுக்கு உரிய ப்ராப்ளத்துக்கு, ஓ அது எனக்குமே இந்த எல்லாருக்கும் கிடையாது. ஓ சரி சரி சார். இப்ப உங்களை சந்திக்கணும் பார்க்கணும்னா எங்க வந்து பார்க்கலாங்க ஐயா? மதுரையில நம்ம கிளினிக் இருக்கு, மிஜ்ரா காலேஜ் பக்கத்துல, மதுரையில வந்து பார்க்கலாம். இல்ல ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னா வாட்ஸ்அப்ல என்னுடைய நம்பருக்கு ஃபோன் கன்சல்டேஷன் வேணும்னு போடணும். அடுத்த டேட் டைம் நான் அனுப்புவேன், அதுல ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓ இப்ப நம்பர் போட்டிருக்கிறதுல பேசலாம், கான்டாக்ட் பண்ணா பேசலாம் சார். எப்பங்க பேசலாம்? அதான் நீங்க போட்டீங்கன்னா நான் அடுத்த டேட் டைம் அனுப்பிச்சிடுவேன், அதுல ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி பேசலாம். சரிங்க, வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நம்ம சேட்ல வந்து ஐயாவோட நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கோகிலம் குணசேகரன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்க. ஐயா எனக்கு கால்ல வந்து ஆணி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சரியாயிருச்சுங்க, இப்ப மறுபடியும் லைனா 5-6 இடத்துல அப்படியே வந்துட்டே இருக்கு. சரி. அது என்ன காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஐயா? சரி, முடி உதிர்றது, கண் எரிச்சல், இல்ல யூரின் வந்து ஒரு நாளைக்கு 5 வாட்டி விட கம்மியா போறது, இது மாதிரி தொந்தரவு இருக்கா? இது மாதிரி எதுவும் இருக்கா? நல்லா போயிருங்க, முடி நிறைய இருக்குங்க, பல்லுல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கரை மாதிரி ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இருக்கு. சரி சரி ஓகே. காலாணிக்கு களிம்பு முறை இருக்குங்களா? நான் காலாணிக்கு முறை வேணும்னு போடுங்க, நான் அந்த களிம்பு முறை உங்களுக்கு அனுப்புறேன். அதை நீங்க ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணணும். காலாணி 3 ஆணி 4 ஆணி எவ்வளவு இருந்தாலும் அது எல்லாமே வெளியே வந்துடும், ஃபுல்லா வெளியே வந்துடும். வர வரைக்கும் டெய்லி அதை பண்ணிருங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாரம் ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இரும்பு சத்து அதிகமா இருக்கிற உணவை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப காலாணி வராது. சரி, இப்ப ஒரு களிம்பு மாதிரி இங்க நான் வாங்கி போட்டுட்டு இருக்கேன், அது போடாம உங்ககிட்ட வாங்கிக்கலாங்களா?
ஆஹா என்கிட்ட வாங்க வேண்டாம். நான் முறை அனுப்புவேன். அந்த முறை நீங்க செஞ்சு போட்டுக்கோங்க. அது ஓகே பச்சிலை முறை. சரிங்க ஐயா. சரி. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக நாகமணி அம்மா. அம்மா கேட்கலாங்கம்மா? அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாங்க ஐயா? கேக்குதுமா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நாகமணி அம்மா மறுபடியும் மியூட் போயிட்டீங்க. கேட்கலாம். அம்மா கேட்கலாங்கம்மா? ஐயா உங்களுக்கு ஹலோ நெட்வொர்க் அம்மா சரியா கேட்கலைங்கம்மா. யூடியூப் வாழ்க வளமுடன். இது எதுல அம்மா உங்களுக்கு நெட்வொர்க் சரியில்லையா? கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல, மியூட் போயிடுது. யூடியூப்ல எங்க பார்க்கணும்னு கேக்குறீங்களா? ஆமாங்க ஐயா, ஆமாங்கம்மா. ஐயாவோட ஸ்பீச்சா? ஸ்பீச் எப்படி கேக்குறதுங்க? யூடியூப்ல போய் நீங்க நம்ம இறைசாதனை இது பாக்குறீங்கல்ல? ஆமாங்க. அது நீங்க குரூப்ல இருக்கீங்களா? இல்ல ஃபோன் பண்ணுங்க, நாங்க சொல்றோம் உங்களுக்கு. என்ன போன் எந்த நம்பருக்கு பண்றது? எனக்கு இந்த பாத எரிச்சல் ரொம்ப இருக்குங்க ஐயா. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க ஐயா. ரொம்ப சிரமப்படுறேன் பாத எரிச்சல்னால. ஏஜுங்கண்ணா? 72. சரி. சுகர் எவ்வளவு இருக்கு? சுகர் 7.3 இருக்குங்க ஐயா. HbA1c. சரி, ஓகே. முதுகுல ஏதாவது தொந்தரவு இருக்கா? முதுகு வலி இருக்குங்களா? மூட்டு வலி கொஞ்சம் லைட்டா இப்பதான் ஆரம்பிச்சிருக்குங்க ஐயா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் எவ்வளவு இருக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் 165 அந்த மாதிரி இருக்குங்க. சரி, ஓகே. HbA1c ஜாஸ்தியா இருக்குங்கம்மா. சுகர் கொஞ்சம் நார்மல் ரேஞ்ச் கொண்டு வரணும். முதுகுல ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு பார்க்கணும். முதுகுல நரம்பு ஏதாவது அழுத்திட்டு இருந்தாலும் காலில் அந்த எரிச்சல் இருக்கும். ஃபர்ஸ்ட் சுகர் நார்மல் பண்ணுங்க. சுகர் நார்மல் பண்றது எப்படி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்ம இறை சாதனை மார்க்கத்திலேயே நம்ம கொடுத்துருக்கோம். எண்டோக்ரைன் சிஸ்டத்துல டயபெட்டிஸ் இருக்கும். அதுல இருக்கிற உணவு முறை ஃபாலோ பண்றப்பே இதுல ரிலீஃப் ஆகுறது தெரியும். சரிங்க. ஓகே. சரி. இந்த பாத எரிச்சலுக்கு என்னங்க ஐயா பண்றது? அதுக்குதான் நான் சொல்லியிருக்கேன். பாத எரிச்சல் வர்றதுக்கான ரீசன் சுகர் அதிகமானா இல்ல முதுகுல ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா ஆகும். அதுக்குதான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க ஒரு நிமிஷம் இணைப்பிலே இருங்க. நான் உங்களுக்கு எப்படி யூடியூப்ல பார்க்கணும்னு சொல்றேன். ஐயாவை வாழ்த்திட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன். வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செய்துக்கலாங்க ஐயா. சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா அவங்க நம்மளுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் ஆழமாகவும் மிக பொறுமையாகவும் இவ்வளவு நேரம் நமக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்தாங்க. ஐயா அவர்களே நாம் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி மகிழலாம். நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்க. நீங்க லீவ் ஆயிட்டுனா ஆயிக்கலாங்க ஐயா. சரிங்க. ஓகேங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க ஒருத்தர் யூடியூப்ல போய் எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்க. நீங்க யூடியூப்ல போய் இறை சாதனை மார்க்கம்